Praise the Lord. Hallelujah. 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 கரங்களை உயர்த்தி சத்தமா சொல்லுவோம். Hallelujah. उठाकर जोर से बोलेंगे Hallelujah. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மைப்படுவதாக. परमेश्वर की पवित्र नाम महिमा हो. இந்த நாளிலே இந்த இரண்டாவது நாள் கூட்டத்தினுடைய இரவு வேளையில் உங்களோடு நிற்க கர்த்தர் எனக்கு கொடுத்த நல்ல பாக்கியத்திற்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். इस दूसरे दिन की दूसरी मंडली में भी परमेश्वर के सम्मुख में आपके साथ खड़े रहने के लिए प्रभु जी ने सहायता किया, इसलिए धन्यवाद कहता हूं. எல்லா கர்த்தருடைய பிள்ளைகளையும் வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கிறேன். सभी परमेश्वर के लोगों को परमेश्वर के नाम से मीठा नाम से अभिनंदन करता हूं. கர்த்தர் தாமே உங்களை எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. परमेश्वर ही आप सबों को आशीष करें. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இன்னைக்கு பகல் கூட்டம் எனக்கு ரொம்ப பிரயோஜனமா இருந்தது என்று சொல்றவங்க மட்டும் கையை தூக்கி ஆமென் சொல்லுங்க. जो कहते हैं कि आज की दिन का मंडली मेरे लिए बहुत ही उपयोगी था, वो अपने हाथ उठाकर हालेलुया कहेंगे. ஹல்லேலூயா. हालेलुया. அப்ப பகல் கூட்டத்துக்கு வராதவங்க जो दिन की मंडली में नहीं आए थे, ஹல்லேலூயா. हालेलुया. ஹல்லேலூயா. हालेलुया. மிக முக்கியமான நாட்கள். बहुत ही मुख्य बातें बताई गई. கர்த்தருக்கு சித்தமானால் நாளைக்கு பகல் கூட்டம், நாளை இரவு கூட்டம் இல்லாததுனாலே நாளை பகல் கூட்டத்தில் இயேசு கிறிஸ்துவோட இரண்டாவது வருகையை குறித்தும் அவர் வரப்போகிற அடையாளத்தை குறித்தும் நான் உங்கள் மத்தியில் பேசுவேன் என்று நினைக்கிறேன். ஆவியானவர் அனுமதித்தால் பேசுவேன். यदि परमेश्वर की पवित्र आत्मा की अनुमति हो तो कल के दिन सुबह की प्रार्थना में परमेश्वर के आगमन के प्रति और परमेश्वर के आगमन से होने के पहले जो चिन्ह दिखाया जाएगा उसके प्रति मैं आपके बीच में बताना चाहता हूं. இன்னைக்கு வருகையின் செய்தியை கேட்கிறது ரொம்ப குறைவாய் போய்விட்டது. आज के दिन परमेश्वर के आगमन के विषय संदेश सुनना बहुत ही कम हो गया है. எங்க பார்த்தாலும் அற்புதங்கள், कहीं भी देखो अद्भुत. கர்த்தர் அற்புதம் செய்கிறார் என்று சொல்லி परमेश्वर अद्भुत काम करता है, इसी को कहते हैं. ஆனா இயேசு அற்புதம் மட்டும் செய்கிறவர் அல்ல. लेकिन हमारा परमेश्वर केवल अद्भुत काम ही नहीं करता. சீர்கெட்டு போயிருக்கிறவனை சீர்படுத்துகிறவர் இயேசு. हमारा परमेश्वर बिगड़े हुओं को स्थिर करता है. ஹல்லேலூயா. हालेलुया. ஹல்லேலூயா. हालेलुया. இந்த நாளில் சற்று நேர சிந்தனைக்காக इन आज के दिन भी थोड़ी देर की ध्यान के लिए எசேக்கியேல் எழுதின தீர்க்கதரிசன புஸ்தகம் यहेजकेल की भविष्यवक्ता की पुस्तक 37ஆம் அதிகாரம் 37वां अध्याय அதனுடைய 1, 2, 3 வசனங்களை வாசி. 1 से 3. ஹல்லேலூயா. हालेलुया. ஹல்லேலூயா. हालेलुया. இந்த நாளில் உலர்ந்து போய் கிடக்கிற சில எலும்புகளை இன்றைக்கு கர்த்தர் உயிரடைய பண்ணும்படியா விரும்புகிறார். जो सूखी हड्डियां होकर पड़ी हैं उसे परमेश्वर आज के दिन जिलाना चाहता है. மௌனமாய் இருந்தால் போதாது, வாயிலை ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கப்பட்டு கொண்டே இருக்கட்டும். शांत बैठने से कोई काम न चलेगा, मुंह से स्तुति करते रहना है. ஹல்லேலூயா. हालेलुया. எசேக்கியேல் எழுதின தீர்க்கதரிசன புஸ்தகத்திலே நான் 1, 2, 3 வாசிக்கும் போது यहेजकेल की 37वां अध्याय के पहले 3 वचन में हम इस प्रकार पढ़ते हैं. எலும்பு நிறைந்த பள்ளத்தாக்கிலே எசேக்கியாவை கொண்டு போய்விட்டு ஆண்டவர் கேட்கிறார், எசேக்கியாவே இந்த உலர்ந்து போன எலும்புகள் உயிரடையுமா என்று கேட்கிறார். हड्डियों से भरी हुई तराई की ओर परमेश्वर हिजकिय्याह को ले जाता है और वहां जाकर पूछता है क्या ये हड्डियां जी सकती हैं. எசேக்கியா சொல்ற, ஆண்டவரே நீ சொன்னால் அப்படி ஆகும் என்று சொல்லுகிறார். यहेजकेल कहता है यदि तू कहे तो सारी सूखी हड्डियां जो है जीवित हो जाएगी. இந்த சாயங்கால நேரத்திலே கர்த்தர் சொன்னால் அப்படி ஆகும் என்று சொல்றவர்கள் மட்டும் கண்களை மூடி நல்ல கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். जो आज शाम के समय कहते हैं परमेश्वर के हो जा कहने पर होगा, ऐसे कहने वाले ताली बजाकर परमेश्वर के लिए धन्यवाद करेंगे. விசுவாசித்தால் உனக்கு அப்படி ஆக கடவுள். विश्वास करोगे तो आपके जीवन में
वैसी होगा। விசுவாசித்தால் இன்றைக்கு இரவு வேளையில் ஒரு அற்புதத்தை நீ यदि आप காண்பாய். विश्वास करोगे तो इस रात के समय अद्भुत काम को देखोगे। இன்றைக்கு நீங்கள் விசுவாசித்தால் உங்கள் உயரற்று போன தன்மைகள் இன்றைக்கு மாற்றப்படும். यदि आज के रात के समय विश्वास करोगे तो सुख की हड्डियां जीवित हो இன்றைக்கு கர்த்தர் உங்க जाएगी। வாழ்க்கையில் ஒரு அற்புதம் செய்வார். परमेश्वर आपके जीवन में एक अद्भुत काम करेगा। உலர்ந்து போன ஒரு வாழ்க்கை உயிர்ப்பிக்கப்படும். जो मुरझाया हुआ जीवन जीवित पाएगा। விழுந்து கிடக்கிற ஒரு வாழ்க்கை கட்டி எழுப்பப்படும். गिराया गया हुआ जीवन फिर से बनाया जाएगा। சத்துரு வெட்கப்பட்டு ஓடுவான். शत्रु लज्जित हो जाएगा। எல்லாம் நல்ல ஆண்டவரை सब துதிங்க. ताली बजाकर परमेश्वर को ஆண்டவரை துதிங்க, अच्छी ஆண்டவரை तरह से துதிங்க. स्तुति कीजिए, स्तुति कीजिए। அக்கினி வந்து விழுகிறது. अग्नि उतर आ रहा है। அக்கினி வந்து விழுகிறது. अग्नि उतर आ रहा है। தேவ வல்லமை வந்து விழுகிறது. परमेश्वर का सामत उतर आ பெற்றுக்கொள், रहा பெற்றுக்கொள், है। பெற்றுக்கொள். पालो 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 पालो। ஓ ராமா பாபா பாபா ராதனா ரல ராமா பாபா 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 ஓ ராமானா ராதனா ரல பாபா பாபா பாபா. சகோதரமாரெல்லாம் கண்களை மூடுங்க. भाई கண்ணை लोग மூடுங்க. आंखें बंद कीजिए। भाई எல்லாம் लोग கண்களை மூடுங்க. आंखें बंद ஓ कीजिए, बंद கரம் தட்ட कीजिए। முடிஞ்சா கரம் தட்டுங்க. यदि ताली बजा सकते हैं तो ताली बजाइए। ஜெபிக்க முடிஞ்சா இயேசுவே என்னை இரட்சியும் என்று ஜெபிங்க. प्रार्थना करने वाले कहिए परमेश्वर मुझे இங்க उद्धार யாரையும் பார்க்க कीजिए। வேண்டிய அவசியம் இல்லை. किसी को मत देखिए। ஆவியானவர் நம்ம மத்தியில இறங்கி पवित्र வந்திருக்கிறார். आत्मा जी हमारे बीच में उतर आया है। ஆவியானவர் நம்ம மத்தியில இறங்கி पवित्र வந்திருக்கிறார். आत्मा जी हमारे बीच में उतर आया है। ஆவியானவர் நம்ம மத்தியில இறங்கி पवित्र आत्मा வந்திருக்கிறார். जी हमारे बीच में उतर आया है। அவருடைய கிருபை நம்ம மத்தியில उसका வெளிப்பட अन्य गिरा போகிறது. हमारे बीच में प्रकट होने वाला है। அவருடைய கிருபை நம்ம மத்தியில வெளிப்பட उसके अन्य போகிறது. गिरा हमारे बीच में प्रकट होने वाला சில है। கட்டுகளை அவர் உடைத்து सारे மாற்றுகிறார். बंधनों को तोड़ देने वाला है। சில குடும்பத்தின் பாரம்பரியத்தின் கட்டு உடைக்கப்படுகிறது. कुछ परिवार के रीति रिवाज टूटने वाली है। சாத்தானுடைய கோட்டைகள் அழிக்கப்படுகிறது. शैतान के हथियार नष्ट होने वाले हैं। சில பின்மாற்ற அவஸ்தைகள் மாறுகிறது. सारे करीबी अवस्था दूर हो रही है। நல்ல ஜெபிங்க, நல்ல ஜெபிங்க. இன்னும் வாய் திறக்கப்படட்டும். தங்கச்சி வாய் திறக்கப்படட்டும். வாய் திறக்கப்படட்டும். வாய் திறக்கப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் வாயின் கட்டுகள் உடைக்கப்படுவதாக. बंधन खुल जाए। வாயின் கட்டுகள் உடைக்கப்படுவதாக. खुल जाए। வாயை திறந்து ஆராதிப்பார்களாக. आराधना कीजिए। வாயை திறந்து ஆராதிப்பார்களாக. आराधना कीजिए। வாயை திறந்து அப்பாவை கூப்பிடுவார்களாக. कीजिए। ஓ ராபா பாபா பாபா பா ஓ ராதனா ரல ராதனா ரல ராபா பாபா ஓ ராபா பாபா பாபா பாபா. ஒரு கீபோர்டு சத்தத்தை கேட்டல்ல நீ ஆராதிக்க வேண்டியது. Glory, hallelujah. ஒரு பரலோகத்தின் சத்தம் உனக்குள்ளே துணிக்க வேண்டும். एक स्वर्गीय आवाज तेरे कानों में सुनना है। பரலோகத்தின் அக்கினி உனக்குள்ளே வெளிப்பட்டு வர வேண்டும். स्वर्गीय आग तेरे अंदर उकड़ना है। எமோஷனலான ஆராதனை வேண்டும். इमोशनल आराधना नहीं चाहिए। இருதயத்தின் ஆழத்திலிருந்து, दिल की गहराई से, இருதயத்தின் ஆழத்திலிருந்து दिल की गहराई ஓ से। ராபா பாபா 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 ராதனா ரல ராபா பாபா பாபா ஓ ராபா பாபா பாபா பாபா. இயேசுவின் நாமத்தில் பின்மாற்ற ஆவிகள் வெளியேறி போவதாக. இயேசுவின் நாமத்தில் பின்மாற்ற ஆவிகள் வெளியேறி போவதாக. ஓ ராபா லாபா ஷபா ராபா லாபா ஓ ராபா தீரா லாபா ரீபா பாபா ஓ ராபா தூரா லாபா ரீபா பாபா ஓ ராபா ஷபா ராபா பாபா. அந்நிய பாஷை வேணும்னா கேட்டு பெற்றுக்கொள்ளுங்க. जिसको अन्य भाषा की जरूरत है मांग कर पालो। அந்நிய பாஷை வேணும்னா கேட்டு பெற்றுக்கொள்ளுங்க. अन्य भाषा मांग कर पालो। கிருபைகள் வேணும்னா கேட்டு பெற்றுக்கொள்ளுங்க. अनुग्रह मांग कर पालो। தெய்வீக அபிஷேகம் வேணும்னா கேட்டு பெற்றுக்கொள்ளுங்க. परमेश्वर का अभिषेक मांग कर पालो। அவர் உங்களை நிரப்ப போதுமானவர். आपको भर देगा। உங்க உலர்ந்து போன எலும்பை உயிரடைய செய்ய அவரால மட்டும்தான் முடியும். सूखी हड्डियों को वही जीवित कर सकता है। அவரால மட்டும்தான் முடியும். केवल वही कर सकता है। அவரால மட்டும்தான் முடியும். केवल वही कर सकता ஓ है। ராபா பாபா பா ராதனா ரல ராபா பாபா பா ஓ ராபா தீரா லாபா ரீபா பாபா ஓ ராபா ரீகா பாலா பௌடா பாபா சம்பல பல பல பௌடா பாபா தீபன பல பல பௌடா பாபா தீபா நாமா தீரா லாபா ரீபா பாபா. जीवित कर दीजिए प्रभु जी। ग्लोरी, हालेलुया हालेलुया। धन्यवाद धन्यवाद धन्यवाद। ग्लोरी, हालेलुया हालेलुया। जीवित हड्डियों को परमेश्वर धन्यवाद, हालेलुया।
सूखी हड्डियों को, मुरझाए हुए हड्डियों को परमेश्वर निर्जीव हड्डियों को जीवित कर दीजिए प्रभु जी, जीवित कर दीजिए प्रभु। आपका जीवन उतर आए, आपके अभिषेक उतर आए, आपकी आत्मा की परमेश्वर सामत उतर आए प्रभु। ग्लोरी हालेलुया 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 हालेलुया। पवित्र आत्मा जी की सामर्थ हर एक पर उतर आए प्रभु। बंधनों को खोल देने वाली सामर्थ, बंधनों को खोल देने वाली सामर्थ, सूखी हड्डियों को जीवित करने वाले परमेश्वर, मुरझाए हुए जीवन को जीवित करने वाले परमेश्वर। उबरा बाला बाला बा शरा बरा बरा बा दियाला बाला बा शरा बरा बरा बा रिकम्बरा बरा बरा बा उराला डरा बाला बाला बा दियारा बाला बा रिकम्बरा बरा बरा வல்லமை 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 ஓ ரீபாலாபா தூராலாபா ரீபாலாபா தீராலாபா ग्लोरी हालेलुया हालेलुया உடாராபா தீராலாபா ரீபாபா ரீகாபாலா பௌடாபாபா ரீபாலாபா தூராலாபா ரீபாபா ரீகாபாலா பௌடாபாபா। प्रभु जी आपकी आमद परमेश्वर, आपकी सामत प्रभु जी। மாம்சமான யாவர் மேலோ ஆவியை ஊற்றுவேன் என்றே, மாம்சமான யாவர் மேலோ ஆவியை ஊற்றுவேன் என்றே, மூப்பர் வாலிபர் யாவரோ தீர்க்க தரிசனம் சொல்வாரே, தரிசனம் சொல்வாரே। உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை, ஒளிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை, வல்லமை தேவா
வரக்கூடாதபடி परमेश्वर की उपस्थिति न उतरते हुए தடையாய் நிற்கிற அந்தகார ஆவிகள் இயேசுவின் நாமத்தை உடைக்கப்பட போகிறது. रुकावट बना हुआ अंधियार की शक्ति ஒரு नष्ट रहा है. ஒரு மகிமை வெளிப்படக்கூடாதபடி एक महिमा नहीं उतरते हुए தடைப்படுத்துகிற அந்தகார வல்லமைகள் रोकने वाले अंधियार के आत्मा இயேசுவின் நாமத்தில் यीशु के नाम இப்போதே अभी இப்போதே अभी இப்போதே இப்ப நல்ல கையை தட்டி ஆவியில நிரம்பு. அக்கினி இறங்குது, அக்கினி இறங்குது, அக்கினி இறங்கி தம்பி உன் மேல அக்கினி இறங்குது. பெற்றுக்கொள் பெற்றுக்கொள் இறந்துமான கிருபைகளை பெற்றுக்கொள், அபிஷேகத்தை பெற்றுக்கொள் 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 பாவ 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 ஓரா பாபா 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 ஓடா ராமா லாமா தூரா லாமா ரீபா பாபா ஓடா ராமா தீரா லாமா ரீபா பாபா ஓடா பாபா ரீகா மானா பவுடா பாபா சம்பல வலபல பவுடா பாபா ஈமா நாபா தீரா லாமா ஈகா பாலா பவுடா பாபா சம்பன பவுது நியந்தன ரிகபல பலபா ஓடா பாபா ஈகந்தானா ரீபா பாபா ஓடா பாபா ரீபல பலபல பவுடா பாபா மகிமை மகிமை ஹalleluya balaba shampala badurala balaba உடாரதனரலரகத் கழிந்த நாட்கள் வாழ்க்கையை போல அல்ல पिछले दिन के जीवन की समय नहीं இனியுள்ள நாட்கள் கர்த்தர் சிலரை அவருடைய ஒரு ஆயுதமாய் கர்த்தர் மாற்ற போகிறார். अब आने वाले दिनों में परमेश्वर कुछ लोगों को अपना हथियार बनाने वाला है. உலர்ந்து போன நம்முடைய வாழ்க்கையை உயிரடைய செய்து हमारा जीवन जो सूखी हुई उसे परमेश्वर जीवन देने वाला है. கன்மலையின் மேல நிறுத்த போறாரு. चट्टान पर खड़े करने वाला है. சத்துரு நம்மை மேற்கொள்ள முடியாது. शत्रु हम पर प्रबल न हो पाएगा. சத்துரு சொன்னா நான் நீ எழும்பி பாரு எழும்ப விட மாட்டேன் என்று சொன்னார். शत्रु ने कहा तू उठकर देख मैं उठने नहीं दूंगा. ஆனா கர்த்தருடைய ஆவியானவர் लेकिन परमेश्वर की आत्मा இன்றைக்கு உன்னை எழுப்பி நிறுத்தும்படி அந்த இடத்துல வந்திருக்கு. आज के दिन तुझे उठाकर खड़ा करने के लिए पवित्र आत्मा जी आया है. அவர் இன்றைக்கு உன்னை உயிரடைய செய்வார். आज के दिन तुझे परमेश्वर जीवन देगा. हालेलुया 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 रबाना बशबा रबाला बदुराला बाला बाला रिगंताना रगत्तु रबाला बाला बाला பரிசுத்தமுள்ள நல்ல ஆண்டவரே पवित्र परमेश्वर இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நேரத்திற்காய் ஸ்தோத்திரம். इस आशीष पाया हुआ शुभ समय के लिए धन्यवाद प्रभु. முதலாவது அடியனோடு பேசும் परमेश्वर मुझ दास जी से बात कीजिए. உமக்கு சித்தமில்லாத ஒரு வார்த்தை கூட வெளிவரக்கூடாது. आपको जो प्रिय नहीं है वैसी एक भी शब्द मेरे मुंह से नहीं நீங்க निकले. மட்டும் பேசுங்க. केवल आप बात कीजिए प्रभु. உம்முடைய நாமம் இந்த இடத்துல மகிமைப்படும். केवल आपका नाम महिमा होवे. கர்த்தர் பெரிய காரியங்களை परमेश्वर बड़े कामों को कीजिए. இயேசுவின் நாமத்தில் பிதாவே यीशु के नाम से पिता. ஆமென். आमीन. யாவரும் உட்காரும். सब बैठ जाएंगे. அல்லேலூயா हालेलुया அல்லேலூயா. हालेलुया. ரொம்ப சத்தமா இருக்கு, பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாம் வந்துடுவாங்க, அதனால சத்தத்தை ரொம்ப கம்மியா சொல்லுங்க பாப்போம். थोड़ा धीमी आवाज से बोलिए, बाजू वाले आ जाएंगे. அல்லேலூயா हालेलुया அல்லேலூயா हालेलुया அல்லேலூயா. हालेलुया.
தைரியமா அல்லேலூயா சொல்லுங்க, பயப்படாதீங்க. बड़े टाडस बांध कर जोर से हालेलुया बोलिए। யோபேல் ஆண்டவர் சொல்றாரு, योएल में परमेश्वर कहता है பயப்படாத, मत डर, மகிழ்ந்து களிகூறு, आनंदित होकर गंभीर हो கர்த்தர் जा। பெரிய காரியத்தை செய்வார். परमेश्वर बड़े कामों को करेगा। அப்ப நம்ம மகிழ்ச்சியோடு இருக்கும்போது கர்த்தர் பெரிய हम காரியங்களை जब आनंदित रहेंगे तो परमेश्वर हमारे लिए बड़े कामों को करेगा। அல்லேலூயா. हालेलुया। இந்த நாள் சிந்தனைக்காக आज के दिन की ध्यान के लिए எசேக்கியேலின் புஸ்தகத்தை மையமாய் வைத்து एहेजकेल की पुस्तक को ही आदर्श बनाकर நாம் தேவ வார்த்தையை கேட்க போகிறோம். हम परमेश्वर का वचन सुनने वाले हैं। எங்களை உயிர்ப்பியும் ஆண்டவரே. हमें जिला दे प्रभु। வெளிப்படுத்தின விசேஷம் 20ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை கூட வாசிங்க. प्रकाशित वाक्य 20वां अध्याय 4वां वचन पढ़िए। நான் சிங்காசனங்களை கண்டேன், அவைகளின் மேல் உட்கார்ந்தார்கள், நியாய தீர்ப்பு கொடுக்கும்படி அவர்களுக்கு அதிகாரம் அளிக்கப்பட்டது. இயேசுவை பற்றி சாட்சி நிமித்தமும் தேவனுடைய வசனத்தின் நிமித்தமும் சிரச்சேதம் பண்ணப்பட்டவருடைய ஆத்துமாக்களையும் மிருகத்தையாவது அதன் சொர்க்கத்தையாவது வணங்காமலும் தங்கள் நெற்றியிலும் தங்கள் கையிலும் அதன் முத்திரை தரித்துக் கொள்ளாமல் இருந்தவர்களை கண்டேன். அவர்கள் உயிர்த்து கிறிஸ்துவுடனே கூட 1000 வருஷம் அரசாண்டார்கள். सिंहासन देखे और उन पर लोग बैठ गए और उनको न्याय करने का अधिकार दिया गया। मैंने उनकी आत्माओं को भी देखा, जिनके सिर यीशु की गवाही देने और परमेश्वर के वचन के कारण काटे गए थे, और इन्होंने न उस पशु की और न उस मूर्ति की पूजा की थी, और न उनकी छाप अपने माथे और हाथों पर ली थी। वे जीवित होकर मसीह के साथ 1000 वर्ष तक राज्य करते रहे। அல்லேலூயா. हालेलुया। இன்றைக்கு உயிர்மீழ்ச்சி அடைந்தால்தான் அன்றைக்கு 1000 வருட அரசாட்சியில அவரோடு ஆளுகை செய்ய முடியும். आज के दिन हम जीवन पाएंगे तो ये 1000 साल के उस राज्य में हम भी जीवित रहेंगे। இன்றைக்கு மரித்தவர்களைப் போல் இருப்போமானால் அன்றைக்கு 1000 வருட அரசாட்சியிலே நாம் கைவிடப்பட்டு விடுவோம். यदि आज के दिन एक मरे हुए इंसान के समान रहेंगे तो उस 1000 वर्ष के राज्य में हम छोड़ दिया जाएगा। அல்லேலூயா. हालेलुया। மத்தேயுவிலே பார்க்கும்போது பரலோகத்தில் செய்யப்படுகிறது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. जैसे प्रार्थना में कहता है कि जैसे स्वर्ग में किया जाए वैसी धरती पर भी किया जाए। பரலோகத்திலே स्वर्ग में எப்போதும் ஆராதனை நடந்து கொண்டே இருக்கும். हमेशा आराधना होती रहती है। தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று ஓயாமல் துதி பாடி கொண்டிருப்பார். सेनाओं का यहोवा पवित्र 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 कहकर सदा उसकी आराधना होती है। இதற்காக தான் சங்கீதம் 34:1 சங்கீதக்காரன் சொல்கிறார், கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன். इसीलिए भजनकार भजन संगीता 34:1 में कहते हैं मैं सदा हर समय परमेश्वर की स्तुति करूंगा। இந்த பூலோகத்தில் உம்மை அல்லாமல் எனக்கு வேற யாரும் இல்லை. इस पृथ्वी में आपके अलावा मेरे लिए कोई भी नहीं है। எனக்கு பாடுவதற்கும் துதிப்பதற்கும் ஒரு ஆள் உண்டானால் அவர் நீர் மட்டும் என்று சொல்லி சங்கீதக்காரன் துதிக்கிறதை பார்க்கிறோம். भजनकार दाऊद इस प्रकार गीत गाता है कि मेरा भजन का और गीत का कारण केवल आप ही हो। ஹalleluya. हालेलुया। ஹalleluya. हालेलुया। ஹalleluya. हालेलुया। இந்த நாளில आज के दिन में நாம் உயிரடைய வேண்டுமானால் यदि हमको जीवन पाना है तो முதலாவது நம்மை பற்றி நாம் என்ன அறிந்து கொள்ள வேண்டும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். सर्वप्रथम हम अपने आप को क्या समझना है। நான் என்னை பற்றி என்ன நினைக்கிறேன், मैं मेरे बारे में क्या सोचता हूँ। இரண்டாவதாக दूसरा மற்றவர்கள் என்னை பற்றி என்ன நினைக்கிறார்கள், और लोग मेरे बारे में क्या सोचते हैं। எல்லாவற்றுக்கும் மேலாக ஆண்டவர் என்னை பற்றி என்ன நினைக்கிறார். सबसे बढ़कर परमेश्वर मेरे बारे में क्या सोचता है। ஹalleluya. हालेलुया। நான் சொல்றேன், இங்க இருக்கிற யார் என்னை பற்றி என்ன சொன்னாலும் எனக்கு கவலை கிடையாது. यहाँ पर बैठे हुए में से कोई भी मेरे बारे में कुछ भी कहे मुझे कोई चिंता नहीं। ஆனா ஆண்டவர் என்னை பற்றி என்ன நினைக்கிறார், लेकिन परमेश्वर मेरे बारे में क्या நான் सोचता என்னை है। பற்றி நினைக்கிறேன் என்பது எனக்கு கவலை இல்லை. मैं मेरे बारे में क्या सोच रहा हूँ इसका भी कोई चिंता नहीं है। ஆண்டவர் என்னை பற்றி என்ன நினைக்கிறார், लेकिन परमेश्वर मेरे बारे में क्या सोच रहा है। அதுதான் இன்றைக்கு முக்கியமான ஒரு வார்த்தை. यही आज के दिन मुख्य ध्यान இன்னைக்கு है। நிறைய பேருக்கு நான் என்ன நினைக்கணும், அவன் எப்படி இருக்கிறானோ, இவ எப்படி இருக்கிறானோ, அந்த ஆள் எப்படி இருக்கிறதோ, ஊழியக்காரங்க எப்படி இருக்கு, இதுதான் பார்த்துட்டு இருக்கிறாங்க. आज के दिन कई लोग वो क्या सोच रहा है, ये क्या मुझे मेरे बारे में सोचता है, मैं क्या सोच रहा हूँ, बाजू वाला क्या, इसी के बारे में सोचते रहते हैं। ஆண்டவர் என்னை பற்றி
என்ன நினைக்கிறார்? लेकिन परमेश्वर मेरे बारे में क्या सोच என்னை रहा है? ரட்சித்தது அவர், मुझे उद्धार उसी ने किया है, என்னை அபிஷேகித்தது அவர், मुझे अभिषेक उसी ने किया है, மரித்து போன என்னை உயிரடைய செய்து இந்த இடத்துல கொண்டு நிறுத்தினது அவர், मरा हुआ मुझे परमेश्वर जीवन देकर यहाँ पर लाया उसी ने, தற்கொலைக்கு நேராய் ஓடின என்னை தற்கொலை பண்ண விடாமல் என்னை தூக்கி வந்தது அவர், मैं जो आत्महत्या करने के लिए जा रहा था मुझे वहां से रोककर यहाँ लाया मेरा परमेश्वर ने। என் எஜமானன் எனக்கு என்ன சொல்லுகிறார்? मेरा मालक मेरे बारे में क्या कहता है? ஹalleluya, हालेलुया, ஹalleluya. हालेलुया। ஆண்டவரை பார்த்து இன்னைக்கு ஆண்டவர் என்னோடு பேசும் என்று யாரெல்லாம் இருதயத்தில் சொல்லிக் जो கொண்டிருக்கிறீர்களோ कोई अपने मन में ये सोच रहे कि परमेश्वर आप मुझसे बात कीजिए, அவர்களோடெல்லாம் கர்த்தர் பேசுவார். उन सबसे परमेश्वर बातें करेगा। முதலாவதாக ஒரு 3 காரியத்தை சொல்லி, सबसे पहले 3 बातों को बताकर, அதன் பிற்பாடு ஒரு 4 காரியத்தை சொல்லி उसके बाद 4 बातों को बताकर ஜெபித்து முடிக்க போகிறேன். प्रार्थना करके समाप्त करने। ஏசாயாவின் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசி. यशाया 5:1 में पढ़िए। இப்பொழுது நான் என் நேசரிடத்தில் அவருடைய திராட்சைத் தோட்டத்தை குறித்து என் நேசருக்கேற்ற ஒரு பாட்டை பாடுவேன். என் நேசருக்கு மகா செழிப்பான மேட்டிலே ஒரு திராட்சைத் தோட்டம் உண்டு. मैं अपने प्रिय के लिए और उसकी दाख की बारी के विषय में गीत गाऊंगा। एक अति उपजाऊ टीले पर मेरे प्रिय की एक दाख की बारी थी। அல்லேலூயா, हालेलुया, அல்லேலூயா, हालेलुया, அல்லேலூயா. हालेलुया। இஸ்ரவேல் ஜனங்களே ஆண்டவர் சொல்றார், மகா பெரிய ஒரு திராட்சை தோட்டமாய் சொல்லுகிறார். इस्राएल लोगों को परमेश्वर एक दाख की बारी के रूप में बातें किया है। அப்படி என்று சொன்னார், ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகள் எல்லாம் அவருடைய திராட்சை தோட்டம். उद्धार पाए हुए सबको ये उसके दाग की बारी है। திராட்சை தோட்டத்துக்குள் எப்போதும் பாட்டு உண்டு, दाग की बारी के अंदर हमेशा गीत होती है, திராட்சை தோட்டத்துக்குள் எப்போதும் ஜெபம் உண்டு, दाग की बारी के अंदर हमेशा प्रार्थना होती है, திராட்சை தோட்டத்துக்குள் எப்போதும் தேவனோடு பேசலாம். दाग की बारी में हमेशा परमेश्वर से बातें ஆனா कर ஒரு सकते நாள் हैं। நம்ம ஆவிக்குரிய அனுபவம் அப்படிதான் இருந்தது. क्योंकि हमारे आत्मिक अनुभव एक दिन ஒரு ऐसी திராட்சை था, தோட்டம் போல இருந்தது. एक दाग की बारी के समान था। நம்ம சபையை ஒரு திராட்சை தோட்டம் போல இருந்தது. हमारा कलीसिया भी दाग की बारी के समान था। அங்கே கருத்து வேற்றுமை இல்லை, वहां पर एक दूसरे की विचार में कोई मिलन जुलन नहीं அங்கு था। நீ நான் என்கிற மேட்டிமை இல்லை, वहां पर तू मैं कहने वाली घमंड नहीं था, அகந்த இல்லை, कोई गर्व नहीं था। எல்லாரும் ஒரே தோட்டத்தை போல காணப்பட்டோம். सब कोई एक ही समान दिखाई देते थे। அப்போது பாட்டு இருந்தது, तब वहां पर गीत था, அப்போது ஆராதனை तब இருந்தது, वहां पर आराधना था, அப்போது ஜெபம் तब இருந்தது, वहां पर प्रार्थना था, அப்போது அந்நிய பாஷை तब वहां இருந்தது. पर अन्य भाषा था। எப்போது இந்த தோட்டம் பொளிக்கப்பட்டதோ जिस दिन ये दाग की बारी उखाड़ा गया, கொஞ்சம் கொஞ்சமா ஜெபம் குறைந்தது, धीरे धीरे प्रार्थना कम हो गया, பாடல் குறைந்தது, गीत कम हो गया, சாட்சியின் ஜீவிதம் குறைந்தது, गवाही में जीवन घट गई, ஆவிக்குரிய வாழ்க்கையில் குறைவு வரத் தொடங்கியது. आत्मिक जीवन में घटने लगे। அல்லேலூயா. हालेलुया। நீங்க இருக்கிற இருப்பை பார்த்து நான் உங்களை சொல்லல, இன்னைக்கு சபைகள்ல இப்ப இந்த நிலைமை தான் இருக்கிறது. आपके बारे में नहीं बता रहा हूँ, लेकिन आज के दिन की परिस्थिति कलीसिया में इसी प्रकार है। நீங்க ரட்சிக்கப்பட்ட நாட்கள்ல என்ன ஃபேர்ல இருந்தீங்களோ அதே மாதிரி தான் இன்னைக்கு நீங்க இருக்கிறீங்க. आप जैसे उद्धार पाए थे तब कैसे थे वैसे आज भी हो। உங்கள்கிட்ட கை தட்ட சொல்லட்டா நீங்களே கை தட்டுறீங்க. आपको यदि ताली बजाने कहा तो ताली बजाते हो, ஜெபம்னு சொன்னோன்னா நீங்க முழங்கால் போடுறீங்க, प्रार्थना करने को कहा तो तुरंत घुटना डालते हो, பாட்டு பாடுங்கன்னு சொன்னா நல்லா பாடுறீங்க. गीत गाते ही तुरंत गीत गा लेते हो। அதனால உங்களை எப்படி சொல்ல முடியும்? इसलिए आपको कैसे बताऊं? ஹalleluya, हालेलुया, ஹalleluya, हालेलुया, ஹalleluya. हालेलुया। ரட்சிக்கப்பட்ட நாட்கள்ல உற்சாகமா சர்ச்சுக்கு வந்தோம். उद्धार पाए थे तब शुरुआत में उत्साह से आते थे। 5 மணி ஜெபம்னு சொன்னா 4:30 மணிக்கே வந்துடுவோம். 5 बजे की प्रार्थना में 4:30 बजे आ जाते थे। அன்னைக்கும் வேலை உண்டு, उस दिन भी समय था, அன்னைக்கும் கஷ்டம் உண்டு, उस दिन भी तकलीफ थी, அன்னைக்கும் நிந்தனம் உண்டு. उस दिन भी निंदा थी। இது எல்லாவற்றையும் தள்ளி விட்டாக்கு ஓடி ஓடி வருவோம். ये सब टुकरा कर दौड़ दौड़ कर आते थे। இன்னைக்கு பாட்டு இல்ல, आज के दिन गीत नहीं है, ஆராதனையில ஒழுங்கு இல்ல, आराधना में रिच नहीं है, ஜெபத்துல ஒழுங்கு இல்ல. प्रार्थना में नियम नहीं है। ராத்திரி வாலிப தம்பிமாரெல்லாம் சேர்ந்திருந்து ஜெபித்த நாட்கள் உண்டு. रात को समय भाई लोग मिलकर प्रार्थना करने का समय था। நேரம் கிடைக்கும் போதெல்லாம் சகோதரிமார் வந்து கூடி கூடி ஜெபிக்கிற நாட்கள் உண்டாயிருந்தது. जब भी समय मिलता था बहन लोग मिल मिलकर प्रार्थना करते थे। இன்றைக்கு लेकिन आज के दिन கேள்விக்குறி,
उसका एक बड़ा प्रश्न है। அப்ப நல்ல படர்ந்திருந்த திராட்சை தோட்டம் अच्छा फैला हुआ दाग की बारी இப்போ ஒரு குச்சு போல மாறிவிட்டது. अभी एक छोटा सा लकड़ी के समान बन गया। ஏசாயா 1:8 வாசிக்கும் போது यशाया 1:8 में पढ़ते हैं, குமாரத்தி திராட்சை தோட்டத்திலுள்ள ஒரு குச்சி போலவும் வெள்ளரி தோட்டத்திலுள்ள ஒரு குடிசை போலவும் குச்சிகள் போடப்பட்ட ஒரு பட்டணம் போலவும் மீந்திருக்கிறார்। उनकी बेटी दाग की बारी में नहीं झोपड़ी के समान छोड़ दी गई है, या ककड़ी के फेंकने के मचान या गिरे हुए नगर के समान अकेली पड़ी है। இப்போ தோட்டம் போல இருந்த ஆவிக்குரிய வாழ்க்கை जो दाग की बारी के समान आत्मिक जीवन था, இப்போ ஒரு குச்சு போல மாறிட்டு. अभी एक झोपड़ी की नाई छोड़ दी गई है। ஜெபம் எப்படி இருக்கு? अब प्रार्थना कैसी है? ஒரு குச்சு போல இருக்கு. एक झोपड़ी की नाई है। பைபிள் படிப்பு எப்படி இருக்கு? बाइबल का पढ़ना कैसा है? ஒரு குச்சு போல இருக்கு. एक झोपड़ी की नाई है। சாட்சியின் ஜீவிதம் ஒரு குச்சு போல. गवाही में जीवन का झोपड़ी की नाई है। हालेलुया। हालेलुया। ஹalleluya. हालेलुया। ஹalleluya. हालेलुया। ஹalleluya. हालेलुया। எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, हे मेरे प्रिय परमेश्वर के நல்ல लोगों, கவனமா கேட்கணும். अच्छी ध्यान से सुनिए। நல்லா தான் இருந்தோம், अच्छा ही थे, நல்ல கையை தட்டி ஆராதித்தவர்கள் தான். अच्छा ताली बजाकर आराधना करते இப்ப थे, குச்சு போல இருக்கிறதுனால ஆராதிக்க முடியல. लेकिन अभी झोपड़ी की नाई होने के कारण आराधना नहीं कर ஆனா पाते हैं। இந்த குச்சி எந்நேரம் ஒடிந்து போகலாம், ये झोपड़ी कभी भी गिर सकती है, ஆனா தோட்டத்தை ஒடிக்க முடியாது. लेकिन दाग की बारी को कोई उखाड़ नहीं सकेगा। உங்களுக்கு புரியலன்னு நினைக்கிறேன். आपको समझ में नहीं आ रहा है। ஒரு தோட்டத்தை எளிதில் அழிக்க முடியாது, एक दाग की बारी को आसानी से नष्ट नहीं कर पाएंगे, ஒரு குச்சை சீக்கிரமா ஒடித்து விடலாம். लेकिन झोपड़ी को आप जल्दी से गिरा सकते हैं। ஹalleluya. हालेलुया। ஹalleluya. हालेलुया। இதனால தான் இன்னைக்கு சாத்தான் अनेகரை முறித்து ஒடித்து கொண்டிருக்கிறான். इसलिए आज के दिन शैतान कई लोगों को मोड़कर तोड़ रहा है। நம்ம சபையில வந்து ரட்சிக்கப்பட்ட अनेக வாலிப தம்பிகள் இன்னைக்கு பின்மாற்றத்திலே காணப்பட காரணம் என்ன? आज के दिन हमारी कलीसिया के कई जवान लोग पीछे हट गए, इसका कारण क्या है? தோட்டம் போல ஒரு கை கோர்த்து ஜெபித்தது பிள்ளைகள், जो बच्चे दाग की बारी के समान हाथ जोड़कर प्रार्थना करते थे, முதலாவது குச்ச போல மாறிட்டாங்க. अभी एक झोपड़ी की नाई छोड़ दिए गए இன்னைக்கு हैं। சாத்தான் ஒடிச்சு போட்டுருக்கிற வேதனை தாங்க முடியல, आज के दिन शैतान उनको तोड़कर डाला है, उनकी दर्द बेहतर है, சமாதானம் இல்ல, उनके मन में शांति नहीं है, ஒரு நிம்மதி இல்ல, कोई शांति नहीं है, ஏதோ கடமைக்காக நாளை கூட்டத்துக்கு வருவாங்க, सिर्फ नाम के लिए मंडली में आते हैं। ஹalleluya. हालेलुया। எனக்கு உங்களை யாரையும் பற்றி தெரியாது, आपके बारे में मैं कुछ जानता नहीं, ஆவியானவர் எல்லாவற்றையும் लेकिन கவனிக்கிறார். पवित्र आत्मा जी सब कुछ ध्यान देता अनेक है। வாலிப தம்பிமாருடைய வழி சரியில்லாமல் போய் கொண்டிருக்கு, कई जवान बच्चों का रास्ता सही नहीं है, அநேக தங்கச்சிமாருடைய வாழ்க்கை ரொம்ப ஒரு இக்கட்டான நிலைமைக்கு போய் கொண்டிருக்கு. कई जवान बेटियों का जीवन बड़े ही विकल्प परिस्थिति में है। ஹalleluya. हालेलुया। நீ தோட்டத்துக்குள்ள இருக்கும்போது பாட்டுண்டு, दाग की बारी में बैठते समय गीत है, ஜெபம் உண்டு, प्रार्थना है, ஊழியத்தில் மதர் ஒரு காரியம் சொன்னோன்னா ஓடி வந்து செய்வோம். जैसे ही मदर जी एक कुछ बात कहेंगे तो तुरंत दौड़कर आकर करेंगे, என்ன குச்சி போல மாறினீங்களோ लेकिन जिस दिन से झोपड़ी बन गए, அன்னை இருந்து சொல்றது காதுல வராது, उस दिन से जो भी कहते सुनाई नहीं दे रहा है। ஜெபிக்க சொன்னா பிடிக்காது, प्रार्थना करने को कहा तो पसंद नहीं है, ஆராதிக்க சொன்னா பிடிக்காது, यदि ताली बजाने कहा तो पसंद नहीं கையை है, தட்ட சொன்னா பிடிக்காது, ताली बजाने कहा तो पसंद नहीं है, வாயை திறன்னு சொன்னா मुंह खोल करके திறக்காது. कहा तो खोलते नहीं है। அவ்வளவு சாத்தான் குச்சை போல மாற்றி உன்னை அழிக்கும்படியா திட்டமிட்டு இருக்கு. उतने ही शैतान तुझे झोपड़ी की नाई बनाकर तुझे नष्ट करना चाहता है। நீ அழியாதபடி காக்கும்படியா அந்த குச்சுக்கு உயிர் கொடுக்கும்படியா பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கு இந்த இடத்துல வந்திருக்கிறார். तू नष्ट न हो जाए इसलिए तुझे जीवन देने के लिए आज के दिन पवित्र आत्मा जी इस शाम के समय आया है। உலர்ந்து போன குச்சை உயிரடைய செய்ய என் கர்த்தரால் மட்டும்தான் முடியும். இன்றைக்கு அப்படிப்பட்ட உங்களை உயிரடைய செய்யும்படியா பரிசுத்த ஆவியானவர் இந்த இடத்துல வந்திருக்கிறார். सूखी हुई झोपड़ी को केवल परमेश्वर ही जीवित कर सकता है, वैसे तुम्हें जीवित करने के लिए यहाँ पर पवित्र आत्मा जी आया है। ஹalleluya. हालेलुया। ஹalleluya. हालेलुया। ஹalleluya. हालेलुया। நீங்க எல்லாம் நல்ல கைத்தட்டி ஆராதிப்பீங்கன்னு நினைச்சேன். நான் நினைக்கிறது தப்புன்னு தோணுது. मैंने सोचा कि आप अच्छा ताली बजाकर आराधना करते हो, लेकिन मैंने गलत सोचा लग रहा ஹalleluya. है। हालेलुया। சிலர் பயப்படுறாங்க போல. कुछ लोग डर रहे हैं, ஒருவேளை இப்படி பேசிட்டு இருக்கும்போது ஏதாவது என்னுடைய ரகசியத்தை வெளிப்படுத்திடுவாரோ, क्या कुछ तो मेरे बारे में कुछ गुप्त बात बता देगा क्या?
ரகசியம் இருந்தா பயந்து தான் ஆகணும். यदि गुप्त बात आपके अंदर है तो डरना ही पड़ेगा। ரகசியம் இல்லாம இருந்தா நீ தைரியமாய் கர்த்தரை துதிக்கலாம். यदि गुप्त बात न हो तो बड़े धैर्य से आराधना कर सकते हो। ஹalleluya हालेलुया ஹalleluya. हालेलुया। இரண்டாவதாக புலம்பல் 1:1 வாசிப்போம். विलाप गीत 1:1 को पढ़ेंगे। ஐயோ, ஜென்மம் பெற்ற நகரி, தனிமையாக உட்கார்ந்திருக்கிறாளே, விதவைக்கு ஒப்பானாளே, ஜாதிகளின் பெரியவளும் சீமைகளின் நாயகியுமாய் இருந்தவள் கப்பம் கட்டுகிறவளானாளே। जो नगरी लोगों में भरपूर थी वह अब कैसी अकेली बैठी हुई है, वो क्यों एक विधवा के समान बन गई। वो जो जातियों की दृष्टि में महान और प्रांतों में रानी थी अब क्यों कर देने वाली हो गई है। புலம்பல் 1:1 புலம்பல். विलाप गीत 1:1। ஜனம் பெற்ற நகரி, தனிமையாக உட்கார்ந்திருக்கிறாளே, விதவைக்கு ஒப்பானாளே, ஜாதிகளின் பெரியவளும் சீமைகளின் நாயகியுமாய் இருந்தவள் கப்பம் கட்டுகிறவளானாளே। जो போதும். नगरी लोगों में भरपूर थी, अब वह अकेली कैसी बैठी हुई है, वह क्या एक विधवा के समान बन गई है। वह जो जातियों में दृष्टि में महान है, प्रांतों में रानी थी, अब क्यों कर देने वाली हो गई है। ஹalleluya हालेलुया ஹalleluya. हालेलुया। ரட்சிக்கப்பட்ட நாட்களில் கர்த்தர் உங்களை பார்த்தது எப்படி தெரியுமா? जिस दिन आप उद्धार पाए तो उस दिन परमेश्वर आपको कैसे देखा। சீமைகளின் நாயகி. प्रांतों में रानी। நீங்க யாரு? आप कौन हैं? ஒரு சீமைகளின் நாயகி. प्रांतों की रानी। அழகுள்ளவளாய் கர்த்தர் உங்களை பார்த்தார். बड़े सुंदर रूप से परमेश्वर ने நீங்க आपको ரொம்ப देखा। அழகுள்ளவங்க. आप बहुत ही सुंदर हो। அவர் சொல்றாரு, மணவாளியே, परमेश्वर कहता है, हे मेरी दुल्हन, என் பிரியமே, हे मेरे प्रिय, நீ ரூபவதி, तू रूपवती है, உன்னில் பழுது ஒன்றுமில்லை. तुझ में कोई कलंक नहीं है। ரட்சிக்கப்பட்ட நாட்களில் ஆண்டவர் நம்மள அவ்வளவு புகழ்ந்து பேசுற तू அளவுக்கு जब நம்ம उद्धार வாழ்றோம். पाई थी तब शुरुआत में तेरी इतनी प्रशंसा किया परमेश्वर ने। ஹalleluya हालेलुया ஹalleluya. हालेलुया। கொஞ்ச நாள் போக போக कुछ दिन बाद बीते बीते தேவன் கொடுத்த அழகெல்லாம் போய் परमेश्वर ने जो भी सुंदरता दिया था सब चला गया। உலக ஆடம்பரங்கள் எல்லாம் நம்ம மேல வந்து விழுந்து दुनिया की सारी सजावट हम पर आकर गिर गया। நல்ல சீமைகளின் நாயகியாய் இருந்த பிள்ளைகள் எல்லாம் இந்த உலகத்துக்குள்ள விழுந்து கிடக்கிறது. जो भी बच्चे प्रांतों में रानी के समान दिखते थे अब दुनिया में गिरे पड़े हैं। உலகத்துக்குள்ள விழுந்து கிடக்கிறது. दुनिया में गिरे पड़े हैं। பாவத்துக்குள்ள விழுந்து கிடக்கிறது. पाप में गिरे पड़े हैं। அநீதிக்குள்ள விழுந்து கிடக்கிறது. अधर्म में गिरे पड़े हैं। அக்கிரமத்துக்குள்ள விழுந்து கிடக்கிறது. अपराधों में गिरे पड़े हैं। இப்ப இவங்க அழகெல்லாம் அற்று போச்சு. अब इनका सारा सुंदरता चली गई। அழகெல்லாம் அற்று போச்சு. सुंदरता चली गई। அழகெல்லாம் மற்று போகும், எழில் ஏமாற்றம், கவர்ச்சி எல்லாம் ஒரு கானல் நீர் கடந்து போகும் சீக்கிரத்தில். கவர்ச்சி எல்லாம் ஒரு கானல் நீர் கடந்து போகும் சீக்கிரத்தில். வசதியை தேடி ஓடாதே ஓடாதே, அது தொடுவானோ. அல்லேலூயா हालेलुया அல்லேலூயா. हालेलुया। நல்ல அழகா இருந்தவங்க, बहुत सुंदर दिखते थे, நல்ல ஆராதித்து கொண்டிருந்தவங்க, अच्छा आराधना करते थे। அவ்வளவு அழகு, பிரைட்னஸ் அளவு அவ்வளவு பார்த்தா தேவ பிரசன்னம், उनको देखते ही उनके मुंह में उतनी एक चमक होती थी, தேவ சாயல். परमेश्वर का रूप। அப்படி இருந்தவ वैसे जो दिखाई देते உலக थे வேஷங்களுக்குள்ளே விழுந்து दुनिया की वेश में गिरकर உலக ஆடம்பரத்துக்குள் போய் दुनिया की सजावट में जाकर இன்னைக்கு பாருங்க, ரஸ் மாடிபிகேஷன் மாதிரி ரஸ். आज के दिन एकदम ही रूप ही बदल गया है। ஆணையும் தெரியல, பொண்ணையும் தெரியல. कौन लड़का है कौन लड़की है पहचान में नहीं आ रहा ஆனா है। ஒரு காலத்துல சீமைகளின் நாயகியா இருந்தவள். लेकिन एक दिन वो प्रांतों की रानी थी। உங்க சபையை நான் வரவேற்கிறேன். आपकी कलीसिया को मैं स्वागत करता அந்த हूँ। நாள் உபதேசத்திலேயே நடத்தி கொண்டு போறாங்க. இனியும் கடைசி வரை இப்படிதான் நடத்தணும். उसी सत्य के अनुसार आपको चलाते आ रहे हैं, आखिरी तक आप लोग बने रहना है। ஹalleluya हालेलुया ஹalleluya हालेलुया ஹalleluya हालेलुया ஹalleluya. हालेलुया। ஆண்டவர் வெறுக்கிறதை நான் வெறுக்க வேண்டும். परमेश्वर जो घृणा करने को कहता है उसे घृणा करना है। நல்லா தான் இருந்தாங்க, अच्छा ही थे, ஆரம்பம் நல்லா தான் இருந்தது. शुरुआत तो बड़ी अच्छी थी,
அற்புதம் நடந்த நாட்கள்ல நல்லா தான் இருந்தாங்க, अद्भुत के का समय अच्छाई थे, ரட்சிக்கப்பட்ட நாட்கள்ல நல்லா தான் இருந்தாங்க. उद्धार पाए थे तब अच्छाई थे, கர்த்தர் விரும்பப்படத்தக்க கூடிய அழகு அவர்களிடத்தில் இருந்தது. परमेश्वर जो रूप सुंदरता देख रहा था वो सुंदरता थी. கொஞ்ச நாள் போக 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 लेकिन போக कुछ दिन बीतते बीतते உலகம் இவர்களை இழுத்து கொண்டது. इनको दुनिया ने आकर्षित कर लिया है. இப்போ என்ன தெரியுமா? अब क्या है मालूम है? சீமைகளின் நாயகி அந்த நெஞ்ச நிமிர்த்து நடத்தினவளுடைய நிலைமை என்ன தெரியுமா? जो प्रांतों की रानी बनकर अपनी छाती उठाकर चलने वाले का क्या हाल हुआ? ஏசாயா 1:5 வாசிங்க. यशाया 1:5 को पढ़िए. இன்னும் நீங்கள் ஏன் அடிபட்டு பட வேண்டும்? அதிகமாய் விலகிப் போகிறீர்களே. தலையெல்லாம் வியாதியும் இருதயமெல்லாம் பலட்சமாய் இருக்கிறது. तुम बलवा कर करके क्यों अधिक मार मारना चाहते हो? तुम्हारा सिर दागों से भर गया और तुम्हारा हृदय दुख से भरा है. சியோன் குமாரத்தி ரட்சிக்கப்பட்ட நாட்கள்ல அழகோடு இருந்த நாட்கள்ல சீமைகளின் நாயகியா இருந்த நாட்கள்ல ஒரு பலகீனமும் இல்லை. जब सियोन की पुत्री जो है बड़ी ही सुंदर थी और प्रांतों की रानी थी तब कोई निर्बलता नहीं था. நீங்க பிராக்டிகலா இத கொஞ்சம் சிந்திக்கணும்னா, आप लोग इसे थोड़ा प्रैक्टिकली सोचना है. சகோதரமார் கொஞ்சம் சிந்திக்கணும்னா, भाई लोग थोड़ा सोचिए. ஆண்டவரை நல்லா ஆராதித்த நேரத்துல இருந்த ஆரோக்கியமும் जब परमेश्वर को अच्छी तरह से आराधना करते थे उस समय की आरोग्य था. இப்ப இருக்கிற ஆரோக்கியத்தையும் கொஞ்சோண்டு பரிசோதித்து பார்த்தா வாழ்க்கையில ஒரு மாற்றம் வரும். अभी की आरोग्यता को यदि तुलना करोगे तो जीवन में परिवर्तन होगी. ஹalleluya, हालेलुया, ஹalleluya. हालेलुया. இப்ப ஆண்டவர் கேக்குறார், நீங்க ஏன் இன்னும் அடிக்கப்பட வேண்டும்? अब परमेश्वर आपसे पूछता और क्यों मार खाना चाहते हो? அதிகமாய் விலகி போகிறீர்களே. क्यों अधिक पीछे हट रहे हो? ஹalleluya, हालेलुया. அடுத்த வார்த்தையை பாருங்க, பயங்கரமான கொடூரமான வார்த்தையாக்கும். अगला शब्द देखिए बड़े ही भयंकर है. தலையெல்லாம் வியாதி, तुम्हारा सिर गावों से भर गया है, இருதயமெல்லாம் பலச்சவுமாய் இருக்கிறது. तुम्हारा हृदय दुख से भरा है, ஒரு சொஸ்ததை இல்ல பாஸ்டர். कोई भी आरोग्यता नहीं पास्टर. எனக்கு இங்க பின்வாங்கி போன சில சகோதரர்களுடைய நிலைமையை பாருங்க, ஒரு சொஸ்ததையே கிடையாது. यहाँ पर कुछ भाई लोग जो पीछे हटे उनके जीवन में देखिए कोई आरोग्यता இந்த नहीं. பிள்ளைகள் எல்லாம் ஆராதித்த நாட்கள்ல எப்படி ஆராதித்தார்கள் தெரியும்? बच्चे जब आराधना करते थे उन दिनों में कैसी आराधना करते சகோதரி, थे? நீ எப்படி ஆராதித்தாய் தெரியும்? ए बहन तुम कैसे आराधना करते थे? நீ முழங்கால நின்றா எவ்வளவு மணிக்கூர் முழங்கால நிற்பாய் यदि तुम தெரியும்? घुटना में खड़े रहते तो कितनी घंटों भर खड़े रहते थे. நீ எப்ப ஆண்டவரை விட்டு தூரம் போனியோ जिस दिन तुम परमेश्वर से दूर हो गए हो அந்த நேரத்திலிருந்தே உன் வாழ்க்கையில வியாதி, उसी दिन से तुम्हारी शरीर में बीमारी आ गई, உன் குடும்பத்துல பிரச்சனை, तुम्हारी परिवार में समस्या हो गई है, உன் குடும்பத்துல வேதனை, तुम्हारे परिवार में दुख आया உன் है, குடும்பத்துல கஷ்டம். तुम्हारे परिवार में कष्ट हुआ है. இன்னைக்கு அழுது அழுது புலம்பிக் கொண்டு आज के நடக்கிறாயே. दिन रो रो कर विलाप करते फिर रहे हो. உன் பின்மாற்ற அவஸ்தை தான் உன் வாழ்க்கை அழித்து तुम्हारा கொண்டிருக்கிறது. पीछा हटने के कारण ही तुम्हारी अवस्था हुई है. ஆனா இன்னைக்கு ஆண்டவர் ஒரு திரும்பி வருகிற ஒரு நேரத்தை உனக்காக வைத்திருக்கிறார். आज के दिन परमेश्वर की ओर आने का एक मौका परमेश्वर ने दिया है. ரெண்டு காரியத்தை சொன்னேன். दो बातों मैंने कह दिया. இஸ்ரவேல் ஒரு திராட்சை தோட்டம், इजराइल एक दाग की बारी है, அது ஒரு குச்சியை போல மாறிவிட்டது. वो एक झोपड़ी के समान बन गया. இரண்டாவது, दूसरा, சீமைகளின் நாயகி ஆயிருந்தவள் जो प्रांतों की रानी थी வியாதி பிடித்தவளாய், वो अब बीमारी होकर அநேகர் சொல்லும் அவதூறினால் நிறைந்தவளாய், कई लोगों की अपमानजनक बातें सुनते हुए, அடிக்கப்படுறவளாய், मार खाते हुए, வேதனைப்படுத்தப்படுவளாய் दुख से भरे हुए காணப்பட்டாளே. दिखाई दे रही है. இந்த கூட்டத்தில் ரெண்டு கூட்டத்தில் யாராவது இருப்பீர்களானால் यदि इस मंडली में कोई भी हो, உங்கள் வலது கரத்தை அப்பாவுடைய சமூகத்தில் உயர்த்தி, अपने दाहिने हाथ को परमेश्वर के पास उठाकर, அப்பா हे अब्बा என்னை ஒரு தோட்டமா மாற்றும் ஆண்டவரே, मुझे एक दाग की बारी बनाइए प्रभु जी, என்னை ஒரு நல்ல சீமைகளின் நாயகி என்னை மீண்டும் மாற்றும் मुझे ஆண்டவரே. फिर से एक अच्छा प्रांतों की रानी बनाइए प्रभु. நல்ல கரத்தை உயர்த்தி ஜெபிங்களே. अच्छी तरह से हाथों को उठाकर प्रार्थना कीजिए. என் அப்பாவுடைய பிரசன்னம் இறங்கி வரட்டும். मेरी अब्बा की प्रसन्नता उतर आए. தம்பி, நீ ஆண்டவரை ஏமாத்த முடியாது தம்பி. भाई तुम परमेश्वर को नहीं फंसा सकते हो. உன் பின்மாற்றம் கர்த்தருக்கு தெரியும். तुम्हारा पीछे हटना परमेश्वर நீ जानता கை है. தட்டுறதெல்லாம் இருக்கட்டும், तुम्हारा ताली बजाना रहने दो. கர்த்தர் உன்னை காண்கிறார். परमेश्वर तुमको देख रहा है. உன் பின்மாற்றத்தை இப்போ ஆவியானவர் சொல்லட்டுமா? क्या तुम्हारी क्या पीछे हटे वो मैं
बता दूं क्या? உன் ரகசியமான எல்லாவற்றையும் அறிகிற ஒரு தேவன் உன் பக்கத்தில் நின்று கொண்டிருக்கிறார். तेरी सारी गुप्त बातों को जानने वाला परमेश्वर तेरे पास खड़ा है। தங்கச்சி ஆண்டவரிடத்தில் ஒப்புக்கொடு. ஆண்டவரே, बहन तू परमेश्वर के हाथ में समर्पण कर। என்னை ஒரு தோட்டமா மாற்றும் ஆண்டவரே. हे परमेश्वर मुझे एक दाग की बारी बना दे प्रभु। நான் குச்சு போல வாழக்கூடாது. मैं एक झोपड़ी के समान न जीऊं। நான் அழகற்று வாழக்கூடாது. मैं बद सुंदर बनकर न रहूं। உம்முடைய சாயல்ல காணப்பட கிருபை தாரும் आपके ஆண்டவரே. रूप में दिखाई देने के लिए सहायता कीजिए। கிருபை தாரும் ஆண்டவரே. अनुग्रह दीजिए प्रभु। சத்தத்தை உயர்த்தி கேளுங்க आवाज ஏசப்பா. ऊंचा करके आओ, आवाज ऊंचा करके मांगिए। ஓரா பாபா ராதா ராலா ராதா ராலா ரா பாபா 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 ரிபானா ராதா ராலா ரா பாபா पिता பாபா परमेश्वर, पिता परमेश्वर। ஓரா பாலா பஷம்பலா பாலா Lord, இயேசுவை போல அழகுள்ளோ யாரும் இல்லை பூவினில், ஏதுவரை கண்டதில்லை காண்பதும் இல்லை. இயேசுவை போல அழகுள்ளோ யாரும் இல்லை பூவினில், ஏதுவரை கண்டதில்லை காண்பதும் இல்லை. புரணழகுள்ளவர் கோவிலந்தன் வாழ்க்கை அது. நீரை போதும் வேறே வேண்டாம் என்பதை எல்லாம் நல்ல கரங்களை தட்டி கண்ணிக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன். வெறும் கண்ணிக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன். நீர்மேல் மோதும் கோவிலை போல் மின்னும் ஜாலம். மோகமே என் மேல் வந்து வேகமாக மோதி அடித்தார். ஆமென். நீரை போதும் கோவிலை போல் இன்னும் ஜட மோகமே என் மேல் வந்து வேகமாக மோதி அடித்தார். புரணழகுள்ளவரை பூவிலந்தன் நீரை போதும் வேறே வேண்டாம் என்ற நண்பர் இயேசுவே, மன்னிக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன். வெறும் மன்னிக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன். தினந்தோறும் உம்மிலுள்ள அன்பு எல்லாம் என்னை நல்ல கரங்களை தட்டி போக்குதே. உற்சாகமாய். நினைக வந்து என்னை சேருவேன். தினந்தோறும் உம்மிலுள்ள அன்பு என்னை போக்குதே. நேசரே, நினைக வந்து என்னை சேருவேன். புறநழகுள்ளவரை பூவிலிருந்து மங்கையரில் நீரை போதும் வேறே வேண்டாம் என்ற நண்பர் இயேசுவே, மன்னிக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன். வெறும் மன்னிக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன். லோக சுகமின்மை எல்லாம் என்னை கவர்ந்தார். அவர் சோதனைகள் எல்லாம் என்னை சோதித்தார். லோக சுகமின்மை எல்லாம் என்னை கவர்ந்தார். அவர் சோதனைகள் எல்லாம் என்னை சோதித்தார். உள்ளவரை பூவிலிருந்த வாழ்க்கையது நீரை போதும் வேறே வேண்டும் என்ற நண்பர் இயேசுவே, மன்னிக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன். வெறும் 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 Hallelujah, அருமையான hallelujah. தேவ பிள்ளைகளே, हे प्यारे परमेश्वर के लोगों, நீங்க கர்த்தருடைய கரத்துல இருந்தா यदि आप परमेश्वर के हाथों में बने रहोगे, நீங்க அடிக்கப்பட மாட்டீங்க. आप मार नहीं खाओगे, சத்துரு உங்களை ஒண்ணும் செய்ய முடியாது. शत्रु आपको कुछ भी नहीं कर पाएगा. சத்துரு உங்களை கேவலப்படுத்த நினைச்சாலும் அவன் கேவலப்பட்டு போயிடுவான். यदि शत्रु आपको अपमान करना चाहे तो वो खुद अपमान हो जाएगा.
जाएगा। நீங்க கர்த்தர் கரத்தில் இருக்கிற பிள்ளைகளா மாறுங்க. आप परमेश्वर के हाथों में रहने वाले बच्चे बनो। நீங்க கர்த்தருடைய கரத்தில் அலங்காரமான ஒரு கிரீடமாய் மாறுங்க. आप परमेश्वर के हाथों में एक अलंकार मुकुट बनो। கர்த்தர் கரத்தில் ஒரு விடுவெள்ளியா மாறுங்க. परमेश्वर के हाथों में एक तारा बनो। கர்த்தர் கரத்தில் இருக்கிறவனை பறித்து கொண்டு போவன் யார்? परमेश्वर के हाथों में रहने वालों को कौन छीन நீ लेगा? கர்த்தர் கரத்தில் இருந்தால் உன்னை ஒருவராலும் பறிக்க முடியாது. यदि तुम परमेश्वर के हाथों में रहेंगे तो कोई छीन न सकेगा। கர்த்தர் கரத்தில் இருந்த ஒருவன் உன்னை பறித்து கொள்ள முடியாது. परमेश्वर के हाथों में रहोगे तो कोई छीन न सकेगा। ஹalleluya. हालेलुया। கர்த்தர் கரத்துல மாறுங்க. परमेश्वर के हाथों में आइए। சத்தியத்தை விட்டு போகாதீங்க. सत्य छोड़कर नहीं जाना। சத்தியத்தின்படி வாழுங்க. सच्चाई के अनुसार चलो। சத்தியத்துக்காய் ஜீவிங்க. सत्य के लिए चलो। மூச்சு போறது வரையிலேயும் சத்தியத்தை சொல்லி மாளுங்க. अपने नाक में दम निकलने तक सच्चाई कहते रहो। ஹalleluya. हालेलुया। ஹalleluya. हालेलुया। ஹalleluya. हालेलुया। உங்க பிள்ளைகளை உலக பிரகாரமா வளர்க்காதீங்க. आप अपने बच्चों को संसारिक तौर पर नहीं पालना। கண்டதே கோலம் கொண்டதே காட்சி என்று ஜீவிக்காதீங்க. जो भी देखते हो वही दृष्टि है कहते हुए उसे ही देखते मत घूमो। ஹalleluya. हालेलुया। ஹalleluya. हालेलुया। சிலர் சபைக்கு வரும்போது ஒரு கோலமா வருவாங்க. कुछ लोग कलीसिया में आते समय एक रूप धारण करेंगे। ரயில்வே ஸ்டேஷன்ல பார்க்கும்போது முட்டளவு ஃபேண்டும் தெய்வ பிள்ளைகளை கொஞ்சம் சொல்ல முடியாத அவலட்சணத்தை காட்டக்கூடிய அளவுக்கு ரசம் பண்ணிட்டு போற எத்தனையோ பேர் உண்டு. और स्टेशन में देखेंगे तो एकदम ही आधा घुटने तक पहना हुआ पैंट और कई प्रकार ऐसी वस्त्र पहनेंगे जो देख नहीं पाएंगे। இது சபைக்குள்ள ஆட்டுக்குட்டியும் வெளியே போனா பன்னிக்குட்டியும். जैसे कि कलीसिया में आए तो भेड़ की बकरी समान और बाहर जाए तो सुअर की बच्चे समान। ஹalleluya. हालेलुया। ஒரு தம்பி ஒரு நல்ல நாய்க்குட்டி வாங்க போனான். एक लड़का था अच्छा एक कुत्ता खरीदने गया। உங்களுக்கு பிரசங்கம் கூட மறந்து போகும், ஆனா கதை சொன்னா மறக்காது. आपको मैं यदि संदेश दूं तो भूल जाएंगे लेकिन कहानी कभी नहीं भूलोगे। ஒரு தம்பி ஒரு நல்ல நாய்க்குட்டி வாங்க போனான். एक भाई अच्छा कुत्ते का बच्चा खरीदने गया। அவன் நாய்க்குட்டி வாங்கிட்டு திரும்பி வரும்போது கிரிக்கெட் விளையாடி கொண்டிருந்தார்கள் பிள்ளைகள். जब कुत्ते का बच्चा खरीद कर लाया तब रास्ते में बच्चे लोग क्रिकेट खेल रहे थे। இவன் இந்த கிரிக்கெட் விளையாடுற ஆர்வத்துல பட்டி நாய்க்குட்டியை இங்க வச்சிட்டு என்ன செய்தான், கிரிக்கெட் விளையாட तो போயிட்டான். वो क्रिकेट खेलने में इतने ही उत्साह हो गया कि कुत्ते के बच्चे को वहां पर छोड़ दिया और क्रिकेट खेलने चला சில गया। குறும்புகார தம்பி மாறாங்க எல்லா இடமும் இருப்பாங்க. जहां भी देखो कुछ मस्ती करने वाले बच्चे जरूर होते हैं। இவங்க இந்த பட்டிக்குட்டி எடுத்துட்டு ஒரு பன்னிக்குட்டியை உள்ள வச்சுட்டாங்க. उन्होंने क्या कर दिया, उस तैले के अंदर जो कुत्ते का बच्चा था उसे निकाल कर वहां अंदर सुअर का बच्चा रख दिया। இவன் கிரிக்கெட் விளையாடுற அந்த போல்ஸ்ல வீட்டுல அப்படியே பையன் தூக்கிட்டு ஓடுறான். அம்மா நான் நாய்க்குட்டி வாங்கிட்டு வந்துட்டேன்னு சொல்லிட்டு ஓடுறான். अब ये लड़का क्रिकेट खेला और जोश में गया उस तैले को उठाकर घर भागकर कहा माँ मैंने देखो कुत्ते का बच्चा लाया है। வீட்டுக்குள்ள போய் எடுத்து பார்த்தா நாய்க்குட்டி எல்லாம் பன்னிக்குட்டி. घर के अंदर जाकर उस तैला खोला, देखा कुत्ते का बच्चा नहीं सुअर का बच्चा है। என்னடா நீ நாய்க்குட்டி வாங்க போனவன் பன்னிக்குட்டி வாங்கிட்டு வந்திருக்கிற? क्या बेटा तूने तो कहा था कि कुत्ते का बच्चा लाया हूं, देख क्या है ये सुअर का बच्चा है। இவன் திரும்ப அந்த கடைக்காரனிடத்துல ஓடுறான். फिर से वो वही उठाकर दौड़ गया अपने दुकान वाले के வர்ற पास। நேரத்துல என்னாச்சு தெரியுமா? जाते रास्ते में क्या हुआ, இதே மாதிரி விளையாடி கொண்டிருந்தார்கள். इसी प्रकार रास्ते में बच्चे क्रिकेट खेल அந்த रहे இடத்துல थे। சஞ்சியை கொண்டு வைத்தான். वहां पर उस तैले को रखा, விளையாட போனான். खेलने गया। எந்த தம்பிமார் நாய்க்குட்டி எடுத்துட்டு பன்னிக்குட்டி வைத்தார்களோ, जो लड़कों ने उस कुत्ते को बच्चे को निकाल कर सुअर का बच्चा रखा था, உலகத்தானுக்கு उங்களை விட புத்தி இருக்கு பாத்தீங்களா? देखो दुनिया के लोगों को कितना दिमाग है। அவன் பன்னிக்குட்டி தெய்வ பிள்ளை பன்னிக்குட்டி எடுத்துட்டு நாய்க்குட்டி உள்ள வச்சான். उन्होंने क्या किया, उस सुअर का बच्चे को निकाला और फिर से कुत्ते के बच्चे को अंदर रख இப்ப दिया। கடைக்காரன்கிட்ட போனா நாய்க்குட்டி, अब ये लड़का जब दुकान वाले के पास जाकर खोलकर देखता है कुत्ते का बच्चा है, பாட்டியோட வீட்டுக்காரனுக்கு வந்தா பன்னிக்குட்டி. अपना घर में आकर देखता है तो सुअर का बच्चा है। இந்த தம்பி பார்த்தான், अब ये भाई ने देखा, ஒண்ணி நீ நாய்க்குட்டி ஆயிரு, एक तो तू कुत्ते का बच्चा रे இல்லாட்டா பன்னிக்குட்டி. या तो सुअर का बच्चा रे। ஹalleluya. हालेलुया। ஹalleluya. हालेलुया। நீ சபைக்கு வர்ற ஒண்ணி ஆட்டுக்குட்டி ஆயிரு, तुम कलीसिया में आते हो, एक तो तुम बकरी का बच्चा बने रहो இல்ல பன்னிக்குட்டி ஆயிரு. या तो एक सुअर का बच्चा बने रहो। சொல்றேன், मैं कहता हूँ ஒண்ணி ஆட்டுக்குட்டி ஆயிரு, एक तो भेड़ का बच्चा रे இல்லாட்டா பன்னிக்குட்டி ஆயிரு. या तो सुअर का बच्चा रे। வேடம் போட்டு வாழாதீங்க. वेश धारण करके मत बहनो। ஹalleluya. हालेलुया। ஹalleluya. हालेलुया। ஹalleluya. हालेलुया। தம்பி ஒண்ணி நல்ல ஆட்டுக்குட்டியா இருக்கணும்.
एक तो आप अच्छा भेड़ का बच्चा बने रहो, உலகம் வேணும் இயேசு வேணும்னு சொன்னா நடக்காது. यदि दुनिया भी चाहिए यीशु भी चाहिए तो नहीं होगा. ஒண்ணில் இயேசுவை முருக பிடிங்க, एक तो यीशु को पकड़ लो இல்லாட்ட உலகத்தை முருக பிடிங்க. या तो दुनिया को पकड़ लो. ஹalleluya, हालेलुया, ஹalleluya, हालेलुया, ஹalleluya. हालेलुया. ரோட்ல நின்று போன் பேச தேவையில்லாம தெரியுது. सड़क में खड़े रहकर फोन बातें करते हैं, 1 மணிக்கூர் 2 மணிக்கூர் வரை போன் பேசுறாங்க. 1 घंटा 2 घंटा खड़े रह के बातें करते हैं. ட்ரெயின்ல போகும்போது பேசுறான், இறங்கும் போது பேசுறான். ट्रेन में जाते समय भी बातें करता है, उतरते समय भी बातें करता है. மனைவி கிட்ட பேசுவானான்னு கேட்டா பேச மாட்டான். लेकिन पत्नी से बात करते हो करके पूछेंगे तो कहता है नहीं. பிள்ளை கிட்ட பேசுவானான்னு கேட்டா பேச மாட்டான். क्या बच्चे से बातें करते हो? नहीं. ஹalleluya. हालेलुया. அதே போல சில சகோதரிமார் உண்டு, वैसे कुछ बहन लोग भी हैं, வீட்டுக்கு வெளியில இறங்கினாலே காத்துல போன் தான் இருக்கும். घर के बाहर उतरते ही कान में फोन. ஹalleluya, हालेलुया, ஹalleluya. हालेलुया. கேட்டா நான் வேலை விஷயமா பேசுறேன், நான் காலேஜ் விஷயமா பேசுறேன். पूछेंगे तो कहता है मैं काम के विषय में बात कर रहा हूँ, कॉलेज के विषय में बात कर रहा हूँ. ஹalleluya, हालेलुया, ஹalleluya. हालेलुया. உன் வேடம் எல்லாம் கலைக்கப்படுகிற ஒரு நாள் நிச்சயம் வரும். तेरा सारा वेश निकलने का दिन आएगा. ஹalleluya. हालेलुया. அதிகமா இப்படி போனெல்லாம் பேசிட்டு திரியறீங்கன்னா இன்னைக்கு நிப்பாட்டணும். यदि आप अधिक सा फोन बात कर रहे हो तो आज के दिन से उसे बंद कीजिए, உன் வாழ்க்கையில் அற்புதம் நடக்கும். तब आपके जीवन में अद्भुत काम होगा. மூன்றாவதாக तीसरा, சங்கீதம் 45 भजन संगीता 45 அதோடைய 13வது வசனம். 13वां वचन. ராஜகுமாரத்தி உள்ளாக பூரண மகிமை உள்ளவள், அவள் உடை பொற்சரிகையாயிருக்கிறது. राजकुमारी कहना अति शोभायमान है, उसके वस्त्र में सुनहरे कूटे पूरे हुए हैं, खड़े हुए हैं. ராஜகுமாரத்தி உள்ளாக பூரண அழகுள்ளவள். राजकुमारी महल में अति शोभायमान है. இப்ப வெளியே உள்ள அழகை விட்டுட்டாரு, இப்ப உள்ள அழகை பார்த்துட்டாரு. अभी बाहर का सुंदरता छोड़ दिया, अभी अंदर का शोभायमान இப்ப देख रहा है. ரட்சிக்கப்படுற நேரத்துல நமக்குள்ள ஒரு உள்ளான ஒரு அழகு வருது. जब हम उद्धार पाए थे तब हमारे अंदर से हम बहुत ही सुंदर थे. ஹalleluya. हालेलुया. நல்லா புரியுங்க, ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னே இருந்ததும் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்து பரிசுத்தாவியை பெறும்போது இருக்கிற ஆத்மீக சந்தோஷம் வித்தியாசமா இருக்கும். उद्धार पाने के बाद पवित्र आत्मा पाने के इस बीच में जो आनंद होती है वो कुछ अलग होती है. ஹalleluya. हालेलुया. பூரண மகிமை உள்ள ஒரு இருதயத்தை கர்த்தர் உங்களுக்குள்ள வச்சிருக்கிறார். परमेश्वर आपके अंदर अति शोभायमान मन दिया है. ஹalleluya. हालेलुया. ரட்சிக்கப்பட்ட நாளில் जब उद्धार पाए थे நம்ம இருதயம் எப்போதும் கர்த்தரோடு, उन दिनों में हमेशा मेरा मन में परमेश्वर से बातें करते थे, எப்போதும் கர்த்தரோடு. सदा परमेश्वर के साथ. ஹalleluya. हालेलुया. முழு உள்ளத்தோடு, पूरे मन से, முழு ஆத்துமாவோடு, पूरी प्राण से, முழு இருதயத்தோடு पूरे हृदय से உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் அன்பு கூறுவாயாக என்று சொன்ன வார்த்தை அப்படி கடைபிடித்த விசுவாசியாக்கு நம்ம. तुम्हारे परमेश्वर से पूरा प्रेम करो ऐसे कहा हुआ वचन का पालन करते थे. எனக்கென்று எதுவும் இல்லை, இப்பூவி சொந்தமல்ல. ஓ, எனக்கென்று எதுவும் இல்லை, இப்பூவி சொந்தமல்ல. எல்லாமே இயேசு, என் இயேசு, எல்லாம் இயேசு, 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 எல்லாம் இயேசு, இயேசு, இயேசு. ஒரு நாள் நெஞ்சுக்கு மேல கைய வச்சிட்டு இப்படி சொன்னவங்களாக்கும். किसी दिन में ऐसी छाती में हाथ रखकर ऐसा कहते थे. அல்லேலூயா, हालेलुया, அல்லேலூயா. हालेलुया. நான் உங்களை கை சூண்டி சொல்லி எழுப்பி விடுறதுக்கெல்லாம் எனக்கு கஷ்டமா இருக்கு. அதனால தான் சகோதரன் சொல்றேன், ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகளுக்கு நான் சொல்றேன். इसलिए मैं उद्धार पाए को लिए कह रहा हूँ. அல்லேலூயா, हालेलुया, அல்லேலூயா. हालेलुया. ராஜகுமாரத்தி உள்ளாக பூரண மகிமை உள்ளவர். राजकुमारी महल में अति शोभायमान है. நம்முடைய வெளியரங்கத்தை எல்லாம் பார்த்தது, அவர் உள்ளரங்கத்தையாக்கும் பார்க்கிறார். परमेश्वर हमारे बाहरी रूप को नहीं देखता बल्कि अंदर की रूप को देखता है. அல்லேலூயா. हालेलुया. இப்போ என்ன ஆச்சு? अब क्या हुआ? வாசிப்போம். पढ़ेंगे புலம்பல் 1:6. विलाप गीत 1:6. சீயோன் குமாரத்தின் அழகெல்லாம் அவளை விட்டு போயிற்று. அவள் பிரபுக்கள் மேய்ச்சலை காணாத மான்களுக்கு ஒப்பாகி தொடருகிறவனுக்கு முன்பாக சத்துவமில்லாமல் நடந்து போனார்கள். सिय्योन की पुत्री का सारा प्रताप जाता रहा है, उसके हाके में से हरिणों के समान हो गए हैं, जिन्हें कोई चारागाह नहीं मिलती। वे खदेड़ने वाले के समान
அல்லேலூயா. हालेलुया। அழகெல்லாம் போயிட்டு सारी सुंदरता चली गई, உள்ளான அழகும் போயாச்சு. अब अंदर की सुंदरता भी चली இப்போ गई। இந்த அழகு போன பிற்பாடு இயேசுவுக்கு பின்னாக நடக்க வேண்டியது இப்ப யார் பின்னால நடக்குது? जो यीशु के पीछे चलना चाहिए अब किसी के पीछे चल रहे हैं, தம்பி பின்னால, தங்கச்சி பின்னால, किसी लड़के के पीछे, किसी लड़की के पीछे, அக்கா பின்னால, அண்ணன் பின்னால. किसी भाई के पीछे, किसी बहन के पीछे। உண்மை தானே? सच है ना? நீங்க சொல்றது தப்புன்னு சொல்றவங்க மட்டும் கையை தூக்குங்க. जो कहते हैं कि आप गलत कह रहे हो ऐसा कहने वाले हाथ उठाइए। ஹல்லேலூயா. हालेलुया। அழகு இருந்தப்போ जब सुंदर थे, ஒருத்தன்ட்ட பேசினாலும் ரொம்ப கவனமா தான் பேசுவோம். यदि किसी से बात भी करना हो तो बड़े ध्यानपूर्वक करेंगे, அவன் சிரிச்சாலும் சிரிக்க மாட்டோம். यदि वो हंसेंगे तो भी हंसेंगे नहीं। ஆனா அழகு அற்று போன போது लेकिन जब हम बदसुंदर हो गए, நம்ம நடக்கையில வித்தியாசம் வந்து விட்டது. हमारा चाल चलन में भेद आ गई। ஹல்லேலூயா. हालेलुया। ஹல்லேலூயா. हालेलुया। ஹல்லேலூயா. हालेलुया। ஹல்லேலூயா. हालेलुया। இப்ப வாழ்க்கை இருளாய் மாறி விட்டது. अभी जीवन में अंधियारा हुआ गया है, வெளிச்சத்தை பார்த்து நடக்க முடியல. अब उजाला की ओर नहीं चल पा நம்ம रहे இப்ப हैं, இருட்ட பார்த்தாக்க நடந்து. अब हम अंधियारों को देखकर चल रहे हैं। ஹல்லேலூயா. हालेलुया। ஹல்லேலூயா. हालेलुया। நீங்க இதெல்லாம் சாதாரணமா வசனமா நினைக்கிறதுன்னா ये सब कोई साधारण वचन नहीं है, இதெல்லாம் ஒரு பயங்கரமான வார்த்தைகளாக்கும். ये सब भयंकर वचन है। ஹல்லேலூயா. हालेलुया। ஹல்லேலூயா. हालेलुया। ஹல்லேலூயா. हालेलुया। எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, हे मेरे प्यारे परमेश्वर के लोगों, உள்ளான அழகுள்ளவள். अंदर से शोभायमान। ஹல்லேலூயா. हालेलुया। அழகெல்லாம் போயிட்டு अब सारा सुंदरता चली गई। அடுத்து நீ ஒரு 4 நிலையை சொல்லி ஜெபிக்க போறோம். 4 दशा बताकर हम प्रार्थना करेंगे। ஒரு உன்னதமான நிலை, एक उन्नति उत्तम दशा, உணர்வற்ற நிலை, अविवेकित दशा, மயக்க நிலை, बेहोशी दशा, உயிரற்ற நிலை. निर्जीव दशा। அல்லேலூயா. हालेलुया। இப்போ மயக்க எல்லாம் தான் சொல்லி வந்தேன். अब तक मैं यही सब बताते आया, இவ்வளவு நம்ம வாழ்க்கையில சம்பவிச்சிருக்கு. इतना सब हमारे जीवन में हुआ है। ஒரு உன்னதமான நிலைமையில் இருந்த நம்ம क्या हम एक उत्तम दशा में हैं? ஒரு உன்னதமான நிலைமையில வந்த நம்ம जब हम उत्तम दशा में आ गए थे, இன்னைக்கு உணர்வற்ற நிலையில இருக்கிறோம். आज के दिन अविवेकित दशा में आ गए, மயக்க நிலையில் இருக்கிறோம். बेहोशी दशा में हैं, உயிரற்ற நிலைமையில் இருக்கிறோம். निर्जीव दशा में हैं। இதுல 3 கூட்டம் இன்னைக்கு இருக்குங்க. तीनों भीड़ यहाँ पर ही बैठे हैं। அல்லேலூயா. हालेलुया। உணர்வற்ற கூட்டமும் இருக்கு. अविवेकित दशा भी यहाँ पर ही है, மயக்க நிலையில் இருக்கிறதும் இருக்கிறது. बेहोशी में दशा में रहने वाले भी यहीं पर இது हैं, ரெண்டும் அற்று போய் உயிர் இல்லாமலும் சிலது இருக்கு. और ये दोनों के अलावा निर्जीव लोग भी हैं। அது யாருன்னு வெளியே சொல்லண்டா இப்போ. ये कौन है बोलकर अभी बाहर बताने की जरूरत ஆனா नहीं है। உணர்ந்து மனம் திரும்பினா உன் வாழ்க்கை यदि आप ஆசீர்வதிக்கப்படும். विवेकित होकर मन फिराओगे तो आपके लिए अच्छा है। ஹல்லேலூயா. हालेलुया। இவங்க எல்லாம் உன்னத நிலைமையில இருந்தவங்களாக்கும். ये सब कोई उत्तम दशा में थे, ஒரு உன்னத அனுபவத்துல வந்தவங்களாக்கும். एक अच्छा उन्नति अनुभव में थे, ஒரு உன்னத அனுபவத்துல ஜீவித்தவங்களாக்கும். श्रेष्ठ अनुभव में जीवन ஆனா बिताए थे, இன்னைக்கு இவங்க நிலைமை இப்படி மாறிச்சு. लेकिन आज के दिन उनका जीवन ऐसा बदल गया। இதற்கு காரணம் என்ன? इसका कारण क्या है? உணர்வற்ற நிலை. ஆதியாகமம் 14 அதிகாரங்களை நீங்கள் படித்து பாருங்க. उत्पत्ति 16वां अध्याय में पढ़िए। நோவா नूह, அங்க சொல்லப்படுகிறது மதுபானம் குடித்து தெய்வப்பிள்ளை மயங்கி கிடக்கும் போது जब वो मदिरा पीकर नशे में पड़ा था, லோத்து लूत, நல்ல அந்த வார்த்தையை புரிந்து கொள்ளணும். उस वचन को अच्छी तरह से पढ़ ले, ஒரு पकड़ना है। உணர்வற்று கிடக்கும் போது जब वो ऐसी बेहोशी दशा में पड़ा था, அவன் பிள்ளைகளோ அவனோடு தவறு பண்றாங்க. उनके बच्चे उसके साथ गलत काम करते हैं। உணர்வற்ற நிலைமை உன்னை தவறுக்கு நேராய் நடத்தி கொண்டு போகும். तुझे बेहोशी दशा भी गलत रास्ते में ले जाता है। உணர்வு இருந்தா தவறு பண்ண முடியுமா? यदि हमारे अंदर विवेक हो, भावना हो, तो क्या हम गलत काम करेंगे? கொஞ்சம் யோசித்து பாருங்க. थोड़ा सोच के देखिए। இப்போ உணர்வற்ற போனதுனால தான் தவறு பண்ணுறாங்க. कोई भावना ही न होने के कारण ही गलत काम करते हैं। ஹல்லேலூயா. हालेलुया। 1 சாமுவேலின் புஸ்தகத்து 15ஆம் அதிகாரத்தில் पहले शामुएल 15वां अध्याय में சவுல் உணர்வோடு தான் அபிஷேகிக்கப்பட்டார். शाऊल बड़े विवेकित होकर अभिषेक किया गया அவன் था, உணர்வற்ற போனபோது கர்த்தருடைய வார்த்தைக்கு அவன் கீழ்ப்படியவில்லை. लेकिन जब अविवेकित हुआ तो परमेश्वर का वचन को नहीं सुना। ஏன் இவங்க கீழ்ப்படியாம போறாங்க? क्यों ये लोग सुनते नहीं हैं? ஏன் இந்த பிரதர் கீழ்ப்படியாம क्यों போறாங்க? ये भाई कुछ सुनता नहीं है? ஊழியக்காரங்களுக்கு ஒரே குழப்பம். सेवकों के मन में गड़बड़। இந்த பிள்ளை நேத்துக்கு வர நல்ல கீழ்ப்படிஞ்ச பிள்ளை, ये बच्चा कल तक अच्छी तरह से बात இந்த सुनती பையன் थी, நல்ல கீழ்ப்படிஞ்ச பையன் ये ஆச்சே.
लड़का अच्छी तरह से बात सुनता था, இன்னைக்கு ஏன் இவன் கீழ்ப்படியாம लेकिन போறான்? आज के दिन क्यों नहीं सुन रहा है? உடனே புரியணும், अच्छी तरह से समझ लो, ஏதோ ஒரு உணர்வற்ற நிலை அவன் வாழ்க்கையில வந்து விட்டது. कोई तो अविवेकी जीवन उसके अंदर प्रवेश हुआ है, எங்கேயோ ஒரு விழுகை அவன் வாழ்க்கையில சம்பவித்து விட்டது. कहीं तो वो गिर गया है। ஹல்லேலூயா. हालेलुया। பெற்றோருக்கு நல்லா கீழ்ப்படிந்து கொண்டிருந்த பிள்ளைகள், जो बच्चा माता पिता की बात अच्छी तरह से मानते थे, என் பிள்ளை நான் ஒரு வார்த்தை சொன்னா அது அல்லல் தட்டவே மாட்டான். यदि मैं एक बात कह दूं तो मेरा बेटा उसे कभी अनसुना नहीं करता। இன்னைக்கு என்ன சொன்னாலும் என் பிள்ளை கேட்கலன்னு சொல்றீங்களா? लेकिन आज के दिन में कुछ भी कहूं सुनता ही नहीं, ऐसा कह रहे हो? அந்த பிள்ளை உணர்வற்ற நிலைக்கு போயிருக்கிறது. वो बच्चा अविवेकित हुआ है। ஹல்லேலூயா. हालेलुया। ஹல்லேலூயா. हालेलुया। ஹல்லேலூயா. हालेलुया। ஹல்லேலூயா. हालेलुया। பைபிள்ல ஒரு வசனம் இருக்கு, உணர்வில்லாத அவருடைய இருதயம் இருளடைந்து போனது. बाइबल में लिखा गया है कि अविवेकित मन अंधियारा हो गया है। இப்போ என்னதான் வெளிச்சத்தை காட்டினாலும் அவங்களுக்கு வெளிச்சம் வரதில்லை. अब कितना भी उजाला दिखा उनको नहीं समझ में आता। ஹல்லேலூயா. हालेलुया। ஹல்லேலூயா. हालेलुया। இரண்டாவது மயக்க நிலை. दूसरा बेहोशी दशा। இன்னைக்கு சிலர் மயக்க நிலையில தான் இருக்கிறாங்க. आज के दिन कई लोग बेहोशी दशा में घूम रहे हैं। மயக்க நிலையை பார்க்கிறதுக்கு முன்ன மயக்கும் உபதேசங்கள் நிறைய. बेहोशी दशा के अनुसार बेहोशी संदेश भी बढ़ रहा है। பேவோட்டும் உபதேசம், भूत भगाने वाला संदेश। அல்லேலூயா. हालेलुया। மயக்கும் உபதேசங்கள் தாராளம். बेहोशी संदेश अधिक। அல்லேலூயா. हालेलुया। இன்னைக்கு ஒரு சபையில சொல்றாங்க, எந்த பாவம் செய்தாலும் பரவாயில்ல, நீ வந்து ஞானஸ்நானம் எடுக்கலாம், திருவிருந்தம் எடுக்கலாம், எல்லாம் உனக்கு ரெடி. आज ऐसी भी कलीसिया में कहते हैं तू कितना पाप करना है कर ले, लेकिन तुझे बपतिस्मा चाहिए आजा, बपतिस्मा मिल जाएगा, पवित्र आत्मा मिलेगा, सब मिलेगा। ஆனா நான் பிரசங்கிக்கிற இயேசு பாவத்தை வெறுத்து பாவியை நேசித்தவர். लेकिन मैं जो प्रचार करता हूँ मेरा परमेश्वर पापों को घृणा करता लेकिन पापियों से प्रेम करता है। அவருக்கு உங்களையும் என்னையும் பிடிக்கும், ஆனா உங்களுக்குள்ள இருக்கிற பாவம் அவருக்கு பிடிக்காது. उसे आप और मैं बहुत पसंद है, लेकिन मेरे अंदर का पाप उसे पसंद नहीं है। ஹல்லேலூயா. हालेलुया। ஹல்லேலூயா. हालेलुया। மனிதா, நீ போய் கொண்டிருக்கிற பாதை சரியான பாதை தானா? हे मनुष्य, तू जिस रास्ते में चल रहा है वो रास्ता सही है? இந்த உணர்வற்ற நிலை வரும்போது, जब अविवेकित परिस्थिति होती है, இந்த மயக்கும் உபதேசத்துக்கு இன்னைக்கு இவங்க செவி கொடுத்துடுவாங்க. आप लोग बेहोशी दशा की संदेश की ओर जल्द से आकर्षित हो जाते हो। இங்க தான் சபைக்கு வரணுமா? क्या यहीं पर आना है कलीसिया में? ஆனா ஒரு நாளத்துல சாவ கடந்தவனாக்கும். क्योंकि एक दिन तुम मरने पर थे, தூக்கி கொண்டாங்க வந்தாங்க. उठाकर लाए थे यहाँ पर। உபவாசம் பண்ணதும் ஜெபம் பண்ணதும் கர்த்தருடைய பிள்ளைகள். उपवास करके प्रार्थना किए परमेश्वर के लोग। இப்போ உயிரற்ற போன பிற்பாடு கேட்கிறான், இங்க தான் சபைக்கு வரணுமான்னு. आज के दिन जान पा लिया तो कहता है क्या यहाँ पर ही आना है क्या? அடுத்து உனக்கு பாடுற பாட்டு, பேள உண்ட மாலையே போகலிடம் தார். அல்லேலூயா. हालेलुया। இந்த உணர்வற்று போய் மயக்க நிலைமையில் உபதேசத்தை விட்டு சபையை விட்டு போறவங்க நிலைமையே ரொம்ப பரிதாபம். अविवेकी दशा में, बेहोशी दशा में जो कलीसिया छोड़ कर जाते उनकी दशा बड़ी बेहाल अवस्था है। கலாத்தியர் 3 அதிகாரம் 1 வசனத்தை வாசிங்க. गलतियों की पुस्तक 3 अध्याय में हम पढ़ेंगे। புத்தியில்லாத கலாத்தியரே, நீங்கள் சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமல் போகத்தக்கதாக உங்களை மயக்கினவன் யார்? இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டவராக உங்கள் கண்களுக்கு முன் பிரத்யட்சமாய் உங்களுக்குள்ளே வெளிப்படுத்தப்பட்டிருந்தாரே. हे निर्बुद्धि गलातियों, किसने तुम्हें मोह लिया है? तुम्हारी तो आंखों के सामने यीशु मसीह क्रूस पर दिखाया गया। ஹல்லேலூயா. हालेलुया। மயக்கும் உபதேசங்க தாராளம். புத்தி இல்லாத கலாத்தியரே, ए निर्बुद्धि गलतियों, எங்கும் மயக்கும் மயக்கும் உபதேசங்கள். किसने तुम्हें मोह लिया है? ஒரு இடத்துல பிசில் அடிச்ச அபிஷேகம், एक जगह पर विजिल मारते हैं, सिटी मारते हैं तो अभिषेक मिल ஒரு रहा இடத்துல है। கர்ச்சிப்ப கரக்கின அபிஷேகம், एक जगह पर रुमाल को गिराने पर अभिषेक मिल रहा ஒரு है। இடத்துல பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிறான், சட்டையை கலத்தி கரக்கின அபிஷேகம். दुनिया में संदेश कर रहा है, शर्ट निकाल के घुमा रहा है, अभिषेक आ रहा है। மயக்கும் உபதேசங்கள். ये सब बेहोशी அதுக்கு संदेश। பின்னால ஒரு கூட்டம் வாலிபர்கள் விழுந்து போய் उसके கொண்டிருக்கிறார்கள். पीछे भी एक भीड़ जवान लोग मोह हो रहे हैं। ஹல்லேலூயா. हालेलुया। பிளைன்ல உன் வீட்டுக்குள்ள கோடி ரூபாய் வந்து விழுவுன்னு சொல்லி மயக்கினாலும் மயங்காதீங்க. यदि आपके घर के ऊपर विमान से
करोड़ रुपया गिराएंगे बोलेंगे तो भी बेहोश नहीं होना। ஹல்லேலூயா. हालेलुया। அப்படிப்பட்டவர்களை பார்த்து தான் அவர் விழிக்கிறார், புத்தி இல்லாத கலாத்தியரே. ऐसे लोगों को देखकर ही वो कहता है, हे निर्बुद्धि गलातियों, புத்தி இல்லாத சபையே, हे निर्बुद्धि कलीसिया, இன்னைக்கு புத்தியோடு வாழுங்க. आज के दिन बुद्धि के साथ रहो। உங்களுக்கு கொடுத்திருக்கிற சபையில ஒழுங்காய் வந்து ஜெபித்து ஆசீர்வாதங்களை பெற்று மேலே சொல்லப்பட்டது போல அழகுள்ளவர்களாய் மாறுங்க. आपको जो कलीसिया दिया गया है वहीं पर आकर प्रार्थना करके ऊपर दिए गए हुए सारी सुंदरता को पालो। தீத்து 1 அதிகாரம் 10 வசனத்தை வாசி. तीतुस पहला अध्याय 10वां वचन। அல்லேலூயா. हालेलुया। क्योंकि बहुत से लोग निरंकुश, बकवादी और धोखा देने वाले हैं, विशेष करके कतना वालों में से அநேகர் விசேஷமாய் बहुत लोग निरंकुश, அடங்காதவர்களும் வீண் பேச்சுக்காரரும் बकवादी और धोखा देने वाले, மயக்காதவனை மயக்கி எடுத்துடுவாங்க. जो बेहोश नहीं होंगे उनको भी बेहोश कर देंगे। அல்லேலூயா. हालेलुया। அல்லேலூயா. हालेलुया। மயக்கும் உபதேசங்களை பாத்தீங்களா? क्या आप बेहोश कराने वाली संदेश देखे हो? அப்படியே அங்கதான் ஆள் கூடுது, वहां पर ही लोगों की भीड़ भी बढ़ रही है, மந்த மந்தையா போகுது. बड़े भीड़ से जा रहे हैं, ஆனா ஒண்ணு பரலோகம் இல்லையே. लेकिन स्वर्ग जाएंगे क्या? नहीं। அல்லேலூயா. हालेलुया। புரிந்து கொள்ளுங்க. समझ लीजिए, உங்க பக்கத்துல யாராவது இப்படி இருந்தா அவங்களுக்கு விளக்கி சொல்லுங்க. यदि आपके बाजू में कोई ऐसा है तो उनको समझाइए, இந்த वचनங்களை அவர்களுக்கு சொல்லி கொடுங்க. ये सारा वचन उनको बताइए। ஹalleluya. हालेलुया। அதனால உபதேசத்தை விட்டு மாறி போகாதீங்க. इसलिए संदेश उपदेश छोड़कर नहीं जाना। பவுல் சொல்கிறார், நீங்க எதிலே கற்றுக்கொண்டீர்களோ அதிலே கடைசி வரை நிலைத்திருங்க. पौलुस कहता है, जो तुमने सीख लिया है उसी में आखिरी तक बने रहो, அதுவும் மரண பரியந்தம் நிலைத்திருங்க. वही मृत्यु तक बने रहो। காலத்துக்கு ஏற்ற ஒரு உபதேசம் நமக்கு தேவை. समय के अनुसार उपदेश हमें अवश्य नहीं है। ஹalleluya. हालेलुया। ஹalleluya. हालेलुया। ஹalleluya. हालेलुया। நான் ஒரே ஒருவரை நம்பி இருக்கிறேன், அவர்தான் தேவன். मैं सिर्फ एक ही पर भरोसा रखा हूँ, वो ही मेरा परमेश्वर அவர் है। உண்மை உள்ளவர். वो सच्चा है, அவர் நம்மளை கைவிடவே वो மாட்டார். हमारा हाथ कभी नहीं छोड़ेगा। கர்த்தர் சொன்னாரா யாரை கொண்டாவது செய்வார். परमेश्वर एक बार कह दे तो किसी की भी द्वारा ஒரு करेगा, ஏழையை கொண்டு கர்த்தர் एक செய்வார். गरीब व्यक्ति की द्वारा भी देगा। அப்பாவை நம்புங்க, உபதேசத்தை விட்டு மாறாதீங்க. पिता पर भरोसा रखिए और उपदेश को कभी नहीं छोड़िए। அப்பா கொடுத்திருக்கிற கிருபையை இழந்து போகாதீங்க. पिताजी ने जो अनुग्रह दिया है उसको कभी न छोड़िए। உங்களையும் என்னையும் அழைத்தது அவர். आपको और मुझे बुलाया उसी ने। ஒரு மனுஷன் சத்தியத்தை விட்டு உங்களிடத்துல வருவானானால் அவனுக்கு எச்சரிக்கையாயிருங்க. यदि कोई इंसान सच्चाई को, सत्य को छोड़कर आपके पास आए तो उसी पर बड़े सावधान रहो। ஹalleluya. हालेलुया। ஹalleluya. हालेलुया। ஹalleluya. हालेलुया। இப்ப மயக்க நிலைமையில மயக்கும் ஆவிகள் உண்டு. बेहोशी दशा में बेहोश करने वाले लोग होते हैं। நிறைய பிள்ளைகளை இன்றைக்கு சில ஆவிகள் மயக்கி கொண்டிருக்கிறது. कई बच्चों को बेहोश कर रही हैं। நல்ல பிள்ளைதான், अच्छा ही बच्चा है, பஸ் எப்படி என் பிள்ளை அவங்க கூட மயங்கி போனான்னு தெரியலன்னு पता नहीं मेरा लड़की कैसी बेहोश होके चली गई। 2 தீமோத்தேயு புத்தகம் 2 அதிகாரம் 26 வசனத்தை வாசி. दूसरा तीमुथियुस 2:26। और इसके द्वारा इसकी इच्छा पूरी करने के लिए सचेत होकर शैतान के फंदे से छूट जाए। பாருங்க அந்த வசனத்தை பாருங்க. பிசாசானவனுடைய இச்சையின்படி செய்து மயக்கும் ஆவி. शैतान की इच्छा पूरी करने के लिए शैतान के फंदे में फंसे हुए लोग। இச்சை யாருடையது? इच्छा किसकी है? பிசாசுக்குரியது. शैतान की इच्छा। இயேசு வேணுமா இச்சையை விட்டு வெளியே வரணும். यदि यीशु चाहिए तो इच्छा छोड़कर बाहर निकलो। பாருங்க நல்லா அந்த வசனத்தை பாருங்க. उस वचन को अच्छी तरह से देखिए। பிசாசானவனுடைய இச்சையின்படி செய்ய அவனால் பிடிபட்டிருக்கிற
शैतान के द्वारा उसकी इच्छा पूरा करने के लिए उसी के द्वारा सचेत किए गए அவர்கள் மறுபடியும் மயக்கம் தெளிந்து அவன் கண்ணிக்கு நீங்கத்தக்கதாக சாந்தமாய் அவர்களுக்கு உபதேசிக்க வேண்டும். फिर से शैतान के फंदे से छूट जाने के लिए उसी की संदेश दो. இப்படிப்பட்டிருக்கிற பிள்ளைகளுக்கெல்லாம் உபதேசம் சொல்லி எப்படியாவது அவர்களை திருப்ப பார்க்கணும். ऐसे बच्चों को अच्छी तरह से समझाकर उनको ठीक रास्ते पर ले आना है. நம்மளும் போய் அங்க விழுந்திட கூடாது. हम खुद जाकर वहां गिर नहीं जाना है. हालेलुया 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 हालेलुया. நிறைய பிள்ளைகள் आज के दिन कई बच्चे இந்த மயக்கும் ஆவிகளுக்கு அடிபணிந்து போகிறார்கள். इस बेहोश करने वाली आत्मा के दासिन बन गए हैं. 2 பேதுரு 2:14 வாசிங்க. दूसरा पत्रस 2:14 पढ़िए. விபச்சார மயக்கத்தால் நிறைந்தவர்களும் பாவத்தை விட்டோயாதவை விதமாயிருக்கிற கண்களை உடையவர்கள் உறுதியில்லாத ஆத்துமாக்களை தந்திரமாய் பிடித்து பொருளாசைகளில் பழகின இருதயமுடைய சாபத்தின் பிள்ளைகள். उनकी आंखों में व्यभिचार बसा हुआ है और वे पाप किए बिना रुक नहीं सकते. वे चंचल मन वालों को फुसला लेते हैं. उनके मन को लोभ करने का अभ्यास हो गया है. वे संतान की संतान है. அல்லேலூயா हालेलुया அல்லேலூயா हालेलुया அல்லேலூயா. हालेलुया. இன்னைக்கு பணத்துக்காக பெண்கள் விலை போகிறார்கள். आज के दिन पैसे के लिए स्त्रियां बेचे जाते हैं. அல்லேலூயா. हालेलुया. இங்க பாருங்க, அவங்க ஆத்துமக்களை தந்திரமாய் பிடித்து பொருளாசையினால் பழகின இருதயத்தை உடைய சாபத்தின் பிள்ளைகள். ये सब उनके मन को लोभ करने का अभ्यास हो गया है. वो संताप की संतान है. இன்னைக்கு சில புரோக்கர் கிட்ட மாட்டி இருப்பாங்க. आज कुछ लोग ब्रोकर के हाथ में फंस जाते हैं. நம்ம சபையில இல்ல, हमारी कलीसिया में नहीं, நிறைய சபைகள்ட்ட மாட்டின நிறைய பேர் தெரியும். कई कलीसिया में ऐसे लोग फंसे हुए उनको मैं जानता हूँ. அல்லேலூயா हालेलुया அல்லேலூயா. हालेलुया. இதெல்லாம் வசனம் சொன்னதுதான் நடக்குது. जो वचन में कहा गया है वही पूरा हो रहा है. சாத்தான் தனக்கு கடைசி காலம் என்று அறிந்து அவன் தீவிரமாய் செயல்படுகிறான். शैतान ये जानते हुए कि आखिरी दिन अधिक निकट है, वो बड़ी बलवंतती से क्रिया कर रहा है. சாத்தான் சபைக்காரருடைய ஜெபம் எல்லாம் இப்படிதான் இருக்கும். விபச்சாரம் செய்யணும், வேசித்தனம் பண்ணணும், ஜனங்கள் இச்சைக்குள்ளே விழுந்து போகணும்னு தான் அவனுடைய ஜெபம். शैतान की कलीसिया में यही प्रार्थना होती है कि लोग इच्छा में गिर जाए, व्यभिचार करे, अभिलाषा में गिर जाए. பிள்ளைகள் கஞ்சாவுக்கு அடிமைப்படணும், குடி பழக்கத்துல வாழணும்னு சொல்லி தான் அவனுடைய பிரேயர். उनका प्रार्थना यही है कि बच्चे नशेले हो जाए और बच्चे पियक्कड़ बन जाए. அல்லேலூயா हालेलुया அல்லேலூயா. हालेलुया. எத்தனை பேர் விரும்புறீங்க இந்த மயக்கும் ஆவிகளை விட்டு நான் வெளியே வர வேண்டும்? कितने लोग चाहते हैं कि मैं ये बेहोशी दशा से बाहर निकलूं, இந்த மயக்கும் உபதேசங்களை விட்டு நான் வெளியே வர வேண்டும் என்று எத்தனை பேர் விரும்புறீங்க? बेहोशी संदेश से मैं बाहर निकलूं. அல்லேலூயா हालेलुया அல்லேலூயா. हालेलुया. நீ விரும்பினால் இன்றைக்கு கர்த்தர் உன்னை உயிர் பெற பண்ணுவார். यदि तुम चाहोगे तो आज के दिन परमेश्वर आपको जिलाएगा. நியாயாதிபதிகள் புஸ்தகத்திலே न्यायों की पुस्तक में சிமிசோன் ஒரு தேவ மனிதன் இருந்தான். सिमशोन नामक एक व्यक्ति था, ஒரு நல்ல தேவ மனிதன். एक अच्छा परमेश्वर का व्यक्ति. அம்மாவும் அப்பாவும் காலம் வர லவ் ஜோடிகளாய் சுற்றி திரியலாம் என்று நினைத்தவர்கள். जो सोचते थे माता पिता की आखिरी तक ऐसी घूमते रहे. அப்படி இருக்கும்போது கர்த்தர் சகரியாவை கூப்பிட்டு நான் உனக்கு ஒரு பிள்ளையை கொடுக்க கர்த்தர் சொல்கிறார், நான் ஒரு பிள்ளையை கொடுக்க போறேன்னு சொல்றேன். तब परमेश्वर ने जकरिया को बुलाया और कहा मैं तुझे एक बच्चा दूंगा, बालक दूंगा. அல்லேலூயா. हालेलुया. இப்போ நல்ல ஒரு பிள்ளை பெற்றெடுக்கப்பட்டது. अभी एक अच्छा बच्चा जन्म दिया गया. கர்த்தர் சொல்றார், அவன் தலையில சவரவன் கத்தி படலாகாது என்று சொல்றார். परमेश्वर कहता है कि उसकी सिर पर कोई छुरी न लगे. இன்னைக்கு சவரவன் கத்தி வைக்கணும்னு ஆண்டவர் அனுமதி கொடுத்த உடனே நிறைய பிள்ளைகளுடைய தலைவெட்டெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப நம்ம சபையில நல்லா இருக்காங்க எல்லா பிள்ளைகளும். आज के दिन छुरी लगने का परवानगी देते ही बच्चे कई प्रकार की बातें करते हैं, लेकिन यहाँ के बच्चे बड़े अच्छे हैं. ஒரு சபையில ஒரு தம்பி வந்து முன்ன நின்று பாடி கொண்டிருந்தான். एक कलीसिया में एक लड़का था, आगे खड़े रहकर गीत गा रहा था. இந்த தலையை பார்த்தா அந்த பட்டி பனங்கா சூப்பி விட்டது மாதிரி இருக்கு. उसका गीत, उसका सिर देखा तो ऐसा लग रहा था कि जो
ताड़ी के झाड़ का जो पत्ता जिस प्रकार खड़ा रहता है उस प्रकार खड़ा था। சில தம்பி மாதிரி 3 முடியை இதில் விட்டுட்டு அப்படி நல்ல ஒரு ஸ்டைல், அது ஒரு ஸ்டைல். कुछ बच्चे जो है ऐसा 3 बाल सिर्फ यहाँ पर छोड़ देते और ऐसा घुमा देते बड़े स्टाइल से। சில பிள்ளைகள் அழகா தலை வலிச்சிருப்பாங்க, இந்த இடத்த வந்து இந்த குருவி கூடு வைக்கிறதுக்கு ஒரு இடத்த விட்டு அப்படியே ஒரு ஸ்டைலா வச்சிருப்பாங்க. कुछ बच्चे जो है इस प्रकार अच्छे से बाल बनाते हैं और जैसे घोंसले की चिड़िया रहने वाली घोंसले के समान। ஆனா சிலர் தலையில மேப்பே வரைஞ்சு வச்சிருப்பாங்க. कुछ सिर पर मैप बना के रखते हैं। ஹல்லேலூயா, हालेलुया, ஹல்லேலூயா. हालेलुया। இதெல்லாம் வந்து விசுவாசிக்கு அழகு கிடையாது. ये सब विश्वासी की सुंदरता नहीं है। ஹல்லேலூயா. हालेलुया। நம்ம இப்போ கல்யாணில் இறங்கி விட்டல்வாடி சபைக்கு வரணும்னு சொன்னா இவங்க மேப்பை பார்த்தா கரெக்டாக வரலாம். यदि हमको विट्ठलवाड़ी कल्याण में उतर के विट्ठलवाड़ी की कलीसिया में आना है तो इनका मैप देखने में मालूम पड़ जाएगा कि कहाँ जाना है। ஹல்லேலூயா, हालेलुया, ஹல்லேலூயா, हालेलुया, ஹல்லேலூயா. हालेलुया। இந்த வேஷமெல்லாம் கலைந்து போகும். सारा वेश निकल जाएगा, ஆனா இயேசுவின் அன்பு மட்டும்தான் நிலைநிற்கும். लेकिन यीशु का प्रेम सदा बना रहेगा। ஆனா இவனுக்கு ஒரு கட்டளை, अब इसको एक आज्ञा, தலைமுடியில கத்தி படக்கூடாது. सिर पर छुरी न लगे, ஆண்டவர் தலைமுடியில தான் அவனுக்கு அபிஷேகமே வச்சிருக்கார். क्योंकि सिर पर ही उसका अभिषेक था। இவன் நல்ல பலசாலி, ये एक अच्छा शूरवीर था, எதிலையும் அஞ்சாதவன். किसी से डरता नहीं था। சிங்கத்தை கண்டாலும் கீறுவான், கரடியை கண்டாலும் கீறி போடுவான். सिंह को देखे तो भी मुंह फाड़ देता था और लोमड़ी को देखने पर भी मुंह फाड़ देता था। 1000 பேர் வந்தாலும் ஒத்தைக்கு நின்று அடிப்பான். 1000 लोग आए तो भी अकेले खड़े रहकर लड़ता था। அவ்வளவு பலசாலியாகிய சிமிசோன், उतनी शूरवीर शिमशोन, ஒரே ஒரு தெளில் அளவு ஒரு 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 எப்படி சொல்ல, ஒரு குச்சு போல இருந்த ஒரு தெளிலாள பார்த்தா, एक झोपड़ी समान एक दलील को देखा, அவ்வளவுதான் வாழ்க்கை முடிச்சு. बस उतने में उसका जीवन समाप्त हो गया। எத்தனை பேருடைய வாழ்க்கை இப்படி போய் கொண்டிருக்கு தெரியுமா? कितने लोगों का जीवन ऐसा भटक रहा है। தேசத்தை அசைத்து கொண்டிருந்தவன், जो देश को हिला रहा था, 300 நரிகளை பிடித்து வாளோடு வாளாய் கட்டி பெலிஸ்தியனின் வேளாமையில விட்டு பெலிஸ்தியனின் வேளாமையை அழித்து போட்டவன், 300 लोमड़ियों की पूंछों को एक दूसरे से बांधकर फलिश्तियों के छावनियों को पूरी तरह से गिरा दिया था। இங்க இருக்கிற யாராவது ஒரு நரியை பிடிப்பீங்களா? यहाँ पर बैठे हुए में से आप लोग से एक लोमड़ी पकड़ पाओगे? ஆனா 300 நரியை பிடிச்சிருக்கான். लेकिन उसने 300 लोमड़ियों को पकड़ा। அவ்வளவு பலசாலி, उतनी शूरवीर व्यक्ति, அவ்வளவு பலசாலி, उतना शूरवीर व्यक्ति, அவ்வளவு கிருபை, उतनी अनुग्रह, அவ்வளவு அபிஷேகம். उतनी अभिषेक। பெலிஸ்தியன் பயப்படுறான். फलिश्ती डरने लगा। சிமிசோனை கண்டா பெலிஸ்தியனுக்கு பயம். सिमशोन को देखकर फलिश्ती डर रहा है। ஆனா ஒத்தைக்கு தான் போறான், वो अकेले जा रहा है, ஒத்தைக்கு தான் வரான். अकेले आ रहा 10 है। பேர் அவனுக்கு பாடி காட்டணும் கிடையாது. उसके साथ कोई बॉडीगार्ड नहीं था, ஆனா பெலிஸ்தியனுக்கு பயம். लेकिन फलिश्ती डर रहा है। ஹல்லேலூயா. हालेलुया। இப்போ அவன் கேள்வி, இவன் பலன் எங்கிருந்து வந்தது? अब उसका प्रश्न है कि इसका बल कहां से आया। ஆனா பெலிஸ்தியன் பார்த்தான், फलिश्ती ने देखा இவனை தள்ளி போடுறதுக்கு ஒரே ஒரு வழி, इसको गिराने का एक ही रास्ता, ஒரு தெளிலாளை தெரிந்து கொண்டான். एक दलीला को छून लेना है। அந்த தெளிலாள் சிமிசோனிடத்தில் பேச வைத்தான். वो दलीला को शिमशोन से बात करने को रखा। சிமிசோன் தெளிலாளிடத்தில் பழகினான். शिमशोन ने दलीला से बात किया। ஆனா பாவம் என்பது கொஞ்சம் கொஞ்சமா போய் தான் அது பூர்ணமடையும். ये पाप थोड़ा थोड़ा से बढ़ बढ़ के पूरा हो जाता है। ஆனா முதல் தெளிலாளத்துல பேசினான், பழகினான், சிரிச்சான், எல்லாம் போனான், அப்படி போயிட்டே இருந்தான். पहले तो दलीला को देखता था, हंसता था, बातें करता था, ऐसे ही जा रहा था, ஆனா கிருபை போகல. लेकिन अनुग्रह नहीं गया। ஆனா ஒரு நாள் என்ன செய்தான் தெரியுமா? एक दिन उसने क्या किया, அவன் மடியில படுத்துட்டான். उसके गोद में सो गया। அவன் நாடிய நல்லா தடவிட்டு, उसके गाल को अच्छी तरह से हाथ लगाकर, உங்க பலன் எங்க இருக்கு சொல்லுங்களேன்னு இறங்கி கேட்டான். जब दलीला ने पूछा कि आपका बल किस पर है, அவன் அவளிடத்திலே சொன்னான், तब उसने उसके पास बोल दिया, ஹல்லேலூயா, हालेलुया, ஹல்லேலூயா. हालेलुया। இன்னைக்கு அநேகர் மாட்டிக்கொண்டிருக்கிறீங்க. आज के दिन कई लोग फंसे हुए हैं, அநேக தேவ பிள்ளைகள் இன்னைக்கு மாட்டிக்கொண்டிருக்கிறாங்க. कई परमेश्वर के लोग फंसे हुए हैं। ஹல்லேலூயா. हालेलुया। இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிற அவைகளை விட்டு வெளியே வந்தால் இன்றைக்கு உனக்கு ஒரு கிருபையின் காலம். आज के दिन परमेश्वर आपसे कहता है यदि तुम उस सब छोड़ दोगे तो आज का दिन तुम अनुग्रह का दिन है। கடைசியில் அவனை பாருங்க, அபிஷேகம் பெற்றவன் இப்ப மாவாட்டி கொண்டிருக்கிறான்.
अभिषेक पाया हुआ व्यक्ति आटा पिस रहा है, அபிஷேகம் பெற்றவனை கேலி பண்றாங்க. अभिषेक पाया हुआ व्यक्ति की निंदा किया जा रहा ஆனா है। கொஞ்சம் முன்ன திரும்பி பாத்தீங்கன்னா ஒரு பய கூட சிமிசோன் கிட்ட நெருங்க முடியாது. लेकिन थोड़ा पीछे मुड़कर देखोगे तो शिमशोन के बाद कोई एक लड़का तक नहीं आ सकता। இப்ப பக்கத்துல நின்னு கேலி பண்றான். अब बाजू में खड़े रहकर निंदा कर रहे हैं, காரி துப்புறான். थूक रहे हैं। இப்போ சிமிசோனை இதே மாதிரி ஒரு மண்டபத்துல கொண்டு போய் அந்த இதுல கயறு போட்டு கட்டி வச்சிட்டாங்க. अब सिमशोन को एक खंबे के साथ बांध कर रख दिया और वहां पर खड़ा कर दिया। அங்க பெலிஸ்தியர்கள் எல்லாம் கூடி இருந்து கொக்கரித்து கொண்டிருக்கிறாங்க. सारे पलिश्ती लोग खड़े होकर उसे देखकर हंस रहे हैं। பாருங்க, பெலிஸ்தியனே வந்து தெய்வ பிள்ளைகளை மண்டபத்துல வைத்திருக்கிறாங்க. अब पलिश्ती जो है परमेश्वर के लोगों को मंडप में रखे हैं। பெலிஸ்தியன் கேக்குறானே, अब पलिश्तिया पूछता है இங்கே இருக்கிறதுல மெயின் தூண் அது? इनमें सबसे प्रथम मुख्य प्रधान कंबा कौन सा है? அந்த இடத்துல என்ன கொண்டு போய் விடு. वहां पर ले जा। இவ பெலிஸ்தியன் அங்க வர்றான். अब फलिश्ती वहां पर आता है, சிமிசோன் அங்க வர்றான். सिमशोन वहां पर आता है। ஆண்டவரை பார்த்து ஒண்ணு கேட்டான். परमेश्वर से उसने एक बात मांगा, இந்த ஒரு விஷயம் மட்டும், इस एक बार सिर्फ இழந்து போன அபிஷேகத்தை தாங்க. खोया हुआ अभिषेक को मुझे दे प्रभु, ஆனா இனி எனக்கு ஜீவன் வேண்டாம். लेकिन अभी मुझे जीवन नहीं चाहिए। இந்த பெலிஸ்தியன் சாகும் போது அவன் கூட நானும் சாகணும். ये पलिश्ती के मरते समय मैं भी उनके साथ मर இனி जाऊंगा। எனக்கு ஜீவன் வேண்டாம். अब मुझे जीवन नहीं चाहिए, இந்த ஒரு விஷயம் மட்டும் என் பாவத்தை மன்னிங்க. सिर्फ एक बार मेरे पाप को क्षमा कर दे। ஆண்டவரை பார்த்து அழுறான். परमेश्वर को देखकर रोने लगा, ஆண்டவரை பார்த்து கெஞ்சுறான். परमेश्वर को देखकर गिड़गिड़ाने लगा। அவன் அறிக்கையிடுறத பார்த்து எல்லாரும் கேலி பண்றாங்க. उसकी कबूली को देखकर सब लोग मजाक उड़ाने लगे, சிமிசோன் மேல लेकिन सिमशोन இழந்து पर போன அபிஷேகம் மீண்டும் அவனுக்குள்ள பலமாய் இறங்கினது. खोया हुआ अभिषेक फिर से उतर आया। யாரும் எதிர்பார்க்காத நேரத்திலே மண்டபம் சரிந்து விழுந்தது. जब किसी ने सोचा तक नहीं तब सारा मंडप गिर पड़ा। சிமிசோன் உயிரோடு இருக்கிற நேரத்திலே செத்தவர்களை காட்டிலும் அவன் சாகும்போது செத்தவர்கள் கூட்டம் அதிகம். सिमशोन जब जिंदा था तब मारे हुए लोगों की गिनती से बढ़कर मरने के समय मारा हुआ अधिक था। சிமிசோன் மாண்டு போனான். सिमशोन भी मर गया। எத்தனை காலம் ஜீவிக்க வேண்டியவன், कितनी लंबी आयु थी उसकी, எத்தனை வருஷம் ஓட வேண்டியவன். कितनी लंबी दौड़ थी उसकी। ஹalleluya, हालेलुया, ஹalleluya, हालेलुया, ஹalleluya. हालेलुया। சிமிசோனை போல் सिमशोन के समान பாவத்தில் விழுந்து விடாத. पाप में गिर नहीं जाना। ஹalleluya, हालेलुया, ஹalleluya. हालेलुया। தீனாள போல ஊரு சுத்தாத. दीना के समान गाँव गाँव नहीं भटकना। இனி வாழ்க்கையை கர்த்தருக்கு ஒப்பு கொடுங்க. अपना जीवन परमेश्वर के हाथ में समर्पण कीजिए। கடைசியாய் आखिरी में உயிரற்ற நிலை. निर्जीव दशा, இதெல்லாம் வரும்போது வாழ்க்கையில ஒரு உயிரற்ற நிலை வரும். ये सब जब हमारे जीवन में होती रहेगी तो हमारा जीवन निर्जीव हो जाता है। அடுத்து நடக்க முடியாது. फिर अलग चल नहीं पाएंगे, இங்க எழும்பி உட்கார முடியாது. ऐसे उठकर बैठ नहीं पाएंगे, ஒரு பலனும் இல்லப்பா. कोई बल ही नहीं है पास्टर, உயிர் இல்லாதது போலே இருக்கிறது. कोई जीवन ही नहीं है पास्टर। இந்த ராத்திரி வேளையில आज रात के समय கர்த்தர் உன்னை உயிர்ப்பிக்கும். परमेश्वर आपको जिलाना चाहता है। உயிருள்ளவன் என்று பெயர் கேட்டு நீ செத்தவனாய் இருக்கிறாய். जीवित होने पर भी तुम निर्जीव हो। வெளிப்படுத்தின விசேஷத்துல எடுத்து வாசிக்கும் போது प्रकाशित वाक्य की पुस्तक में हम पढ़ते हैं, ஒரு சபைக்கு சொல்லுகிறார், நீ உயிருள்ளவன் என்று பெயர் கேட்டும் செத்தவனாய் இருக்கிறாய். एक कलीसिया के लोगों से कहता है तुम जीवित होकर भी निर्जीव हो। அந்த वசனத்தை மட்டும் வெளிப்படுத்தின 2ஆம் அதிகாரத்தை எடுத்து அந்த வசனத்தை வாசிங்க. प्रकाशित वाक्य 2 अध्याय में पढ़िए। நீ உயிருள்ளவன் என்று பெயர் கேட்டிருந்தும் செத்தவனாயிருக்கிறாய். तुम जीवित का नाम जीवित हो गए फिर भी तुम मरे हुए के समान हो। உனக்குள்ள உயிர் இருக்கு, உண்மைதான். तुम्हारे अंदर जान है, ஆனா ஆவிக்குரிய வாழ்க்கையில நீ செத்து போய். लेकिन आत्मिक जीवन में तुम मरे हुए हो। அப்படி எத்தனை பேர் இருக்கிறீங்க? ऐसे कितने लोग यहाँ पर हैं? ஹalleluya. हालेलुया। இந்த கையை தட்ட சொன்னா அந்த சோப்பு டப்பாவில் சோப்பு போட்டது மாதிரி இருக்கக்கூடாது. ताली बजाने को कहेंगे तो साबुन के डब्बे में हाथ लगाए समान नहीं होना चाहिए। हालेलुया, हालेलुया। अच्छा ताली बजाना चाहिए, हार्ट अटैक नहीं आएगा। हालेलुया। अच्छा ताली बजाइए, हार्ट अटैक नहीं आएगा। अच्छा खुले मन से परमेश्वर की आराधना कीजिए,
परमेश्वर के लिए छोड़ दीजिए। இனி நான் அல்ல, என்னில் கிறிஸ்துவே. अब मैं नहीं मसीही। ஜெபிக்கிற நேரம் அந்த எண்ணம் வந்தால் प्रार्थना करते समय ये विचार आए, நீங்க ஃப்ரீயா ஆராதிக்கலாம். आप बड़े खुले मन से आराधना कर सकते हो। சிலருக்கு கை தூக்க முடியும். कुछ लोगों का थाली ऐसा होता है, எல்லாம் நல்ல கையை தட்டி अच्छा ताली बजाओ, ஆண்டவருக்கு வேண்டாம். ये थाली परमेश्वर को पसंद नहीं है। எவ்வளவு ஆராதிங்க. छुटकारा के साथ आराधना करो, மானம் கிடையாது, வெட்கம் கிடையாது, ரோசம் கிடையாது. क्योंकि हमारे अंदर कोई शर्मिंदा नहीं है, कोई लज्जा नहीं है, कुछ नहीं है, கிறிஸ்துவுக்கு நான் வைத்தியக்காரன். क्योंकि मैं मसीह के लिए पागल हूँ। ஹல்லேலூயா. हालेलुया, ஹல்லேலூயா. हालेलुया। ஐயா, ஒரு கூத்தாடி ரோட்ல நின்னு கூத்தாடுற நம்ம ஆண்டுடைய சமூகத்தில் ஒரு பைத்தியக்காரனை ஆராதிப்பதற்கு ஏன் பயப்படுறீங்க? एक कूदने वाला रास्ते में, बीच रास्ते में खड़े रहकर कूदता है, हम जीवित परमेश्वर के लिए क्यों हम खुले मन से आराधना न करें? அதனால தலையில கிடக்குற முக்காடை அவுத்துட்டு ஓடணும்னு சொல்லல பை. इसका मतलब ये नहीं कि आप सिर का घूंघट को निकाल कर बाहर भागे। ஹல்லேலூயா. हालेलुया। ஆவியானவர் சகல நல்லொழுக்கத்தோட தான் வழி நடத்துவார். पवित्र आत्मा जी सभी कुछ ठीक रीति से ही चलाता है। நீ நிக்கிற இடத்துல ஆவியில நிரம்ப ஆண்டவர் வைப்பார். तुम जहाँ पर खड़े हो वहीं पर पवित्र आत्मा में भरने के लिए परमेश्वर அவர் करेगा। உணர்வுள்ளவர். वही विवेकित है। உன் தலையில இருக்கிற முக்காடு கீழே விழுந்தா உனக்கு உணர்வை கொடுப்பார். तेरे सिर का घूंघट नीचे गिर जाए तो तुरंत तुमको मालूम पड़ेगा, பெற்றிருக்கிற ஆவி உணர்வற்ற ஆவி இல்ல, உணர்வுள்ள ஆவி. क्योंकि हमने जो आत्मा पाया है वो अविवेकित नहीं है, विवेकित है। அதனால எல்லாம் நல்லா கையை தட்டி ஆராதிக்கணும். इसलिए सब अच्छा ताली बजाकर आराधना कीजिए। எங்க ஊர்ல हमारे गांव में கோச்சு கொளுத்து முதுகுப்பிடி தலைப்பிடிக்கு எல்லாம் வாதகோடாரி தைலம் விழிச்சிட்டு போவாங்க. जो वाद वगैरह होता है ना, उसके लिए तेल लेकर जाते हैं। ஒரு சொட்டு தைலத்தை தேய்த்து பாருங்கள், உங்க கால் வலி மாறி போகும். एक बूंद तेल लगाकर देखो, आपका पैर दर्द दूर हो जाएगा। நான் சொல்றேன், நீ ஒரு தொட்டு தைலத்தையும் தேய்க்கடா, நீ நல்லா கையை தட்டி பாரு, உன் கால் வலி முட்டு வலி எல்லாம் போயிடும். तू एक बूंद तेल नहीं लगा, मैं कहता हूँ तुम अच्छा ताली बजाकर आराधना करो, सारा पैर दर्द, हाथ दर्द दूर हो जाएगा। ஹல்லேலூயா. हालेलुया, ஹல்லேலூயா. हालेलुया, ஹல்லேலூயா. हालेलुया, ஹல்லேலூயா. हालेलुया। இப்போ உயிருள்ளவன் என்று பெயர் கேட்டும் செத்தவர்களைப் போல இருக்கிறார். जो हम जीवित है फिर भी मरे हुए समान நம்ம हैं। சபையில உயிர் வேணும். हमारे कलीसिया में जान होना है। அந்த காலத்துல उन दिनों में பிள்ளை பேர் பார்க்கறதெல்லாம் மருத்துவச்சிகளாக்கும். बच्चे जो डिलीवरी देखने वाले वैद्य लोग होते हैं। அந்த பிள்ளை பிறக்கும் போது அந்த பிள்ளை அழுதுட்டு பிறந்தால் அந்த பிள்ளைக்கு ஜீவன் இருக்கு. जो बच्चा रोते हुए जन्म लेता है वो बच्चा जीवित है। ஒரு மூச்சு முடையும் இல்லைங்க, அந்த குழந்தைய தூக்கி கழுத்து குத்துற போட்டு ரெண்டு ஆட்டாட்டுவா. ये जो बच्चा रोता नहीं, कुछ नहीं, उस बच्चे को उठा के ऐसा उल्टा हिलाते हैं। எதுக்கு? அதுக்கு உயிர் இருக்கான்னு பாக்குறது. ये देखने के लिए उसके अंदर जान है या नहीं। ஹல்லேலூயா. हालेलुया, ஹல்லேலூயா. हालेलुया, ஹல்லேலூயா. हालेलुया, ஹல்லேலூயா. हालेलुया, ஹல்லேலூயா. हालेलुया। உயிருள்ள ஹல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். जीवित ஹல்லேலூயா. हालेलुया बोलिए। हालेलुया, ஹல்லேலூயா. हालेलुया। பாருங்க, உயிரன்னு சொன்னா எல்லாருக்கும் பயம் இருக்கு. क्योंकि जान कहते ही सबको डर लगता है। ஹல்லேலூயா. हालेलुया, கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படட்டும். परमेश्वर का पवित्र नाम है। அப்ப உயிரற்ற வாழ்க்கை வாழக்கூடாது. निर्जीव जीवन नहीं जीना है। நம்ம சபை உயிருள்ள சபை. हमारा कलीसिया में जीवन होना है। ஹல்லேலூயா. हालेलुया। நான் பார்க்கிறேன், நான் வந்த நேரத்துல இருந்தே பார்க்கிறேன். मैं जब से आया तब से देख रहा हूँ, இங்க கூட்டம் நடத்துறவங்க அவ்வளவு தேவனை ஆராதித்து மகிமைப்படுத்துறதை நான் பார்க்கிறேன். परमेश्वर के लोग जो कलीसिया चला रहे हैं वो आनंद में भरकर आराधना कर रहे हैं। சிலர் அந்த போல்ஸ்ல கையை தட்டுறாங்க, அடுத்து இந்த தண்ணி ஊத்தி அணிச்சது மாதிரி அணைஞ்சு போறாங்க. कुछ लोग उस फोर्स में ताली बजाते हैं, फिर ऐसा लगता है कि पानी डालकर उनको बुझा दिया। அப்படி இருக்க கூடாது. वैसा नहीं होना है। உயிருள்ளவன் என்று பெயர் கேட்டும் செத்தவனாய் இருக்க கூடாது. जीवन जीवित होकर भी मरे हुए समान नहीं रहना है। நமக்குள்ள உயிர் இருக்கணும். हमारे अंदर जान होना இந்த है। ரப்பர் பால் இருக்கு பாத்தீங்களா, கீழே போட்டீங்கன்னா அது துள்ளி கொண்டே இருக்கும். जो रबर का गेंद होता है वो नीचे डालने पर भी कूदते रहता है। எப்போதும் கர்த்தரை துதித்து கொண்டே இருக்கும். हमेशा परमेश्वर को स्तुति करते நான் रहना है। பிரசங்கம் பண்ணும்போது மட்டுமல்ல, केवल मैं प्रचार करते समय உங்களுக்கு नहीं, இங்க கொடுக்கப்பட்டிருக்கிற ஊழியக்காரங்க பிரசங்கம் பண்ணும்போது நீங்க வாயை திறந்து துதித்து கொண்டே இருந்தீங்கன்னு வச்சுடுங்க. आपको जो संदेश वाहक यहाँ पर दिए हैं वो लोग जब प्रचार करेंगे तब भी आप लोग स्तुति करते சபை समय முழுதும் அபிஷேகத்தினால் நிரம்பி கொண்டே पूरा कलीसिया अभिषेक से भरा रहेगा। அக்கினி பற்றி எரிய ஆரம்பிக்கும். अग्नि लगते रहेगा। தேவ மகிமை ஆலயத்தை நிரப்பும். परमेश्वर की महिमा
कलीसिया को बढ़ा देगा, நாம் எல்லாம் உயிருள்ளவர்களாய் மாறும். हम सब जीवित लोग बन जाएंगे। லூக்கா எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை வாசிக்கும் போது लूका 5वां अध्याय 24वां वचन पढ़ेंगे। குமாரனாகிய இவன் மரித்தான், திரும்பவும் உயிர்த்தான், காணாமற் போனான், திரும்பவும் காணப்பட்டான் என்றார். அப்படியே அவர்கள் சந்தோஷப்படத் தொடங்கினார்கள். என் குமாரனாகிய இவன் மரித்தான், मेरा बेटा ये मरा, திரும்பவும் உயர்த்தான். फिर से जी उठा। அல்லேலூயா. हालेलुया। காணப்படாமற் போனான், गुम गया, திரும்பவும் காணப்பட்டான். फिर से दिखाई दिया। அவர்கள் சந்தோஷப்பட்டார்கள். वे लोग आनंदित हुए। இன்னைக்கு நீ திரும்பி வந்தா आज के दिन यदि तुम वापस लौट आओगे, விட்டல்வாடி கிருபாசன சர்ச்சுக்கு மட்டும் அல்ல சந்தோஷம், सिर्फ विठलवाड़ी कृपाश्रम के लोगों के लिए नहीं, பரலோகமே சந்தோஷப்படும். पूरा स्वर्ग आनंद होगा। பரலோகமே உம்மை துதிப்பதால் கர்த்தாவே அங்கு வாழ்கின்றேன், உம் ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம். கர்த்தாவே துதிக்கிறோம், துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம், 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 ஒன்றாக கூடி துதிக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அல்லேலூயா। அப்போ நம்ம ஒன்றாய் கூடி வாயை திறந்து துதிக்கும் போது பேய்கள் நடுங்கும். हम जब एक होकर मिलकर आराधना करते तब शैतान भी कांपता है, மந்திரவாதி நடுங்குவான், जादूगर कांपता है, பிசாசின் படைகள் நடுங்கும். शैतान की सेनाएं कांपती है। அல்லேலூயா. हालेलुया। மரித்தவன் உயிர் பெற்ற போது ஒரு வீட்டில் சந்தோஷம் வந்தது என்று சொன்னால், இன்றைக்கு நீங்கள் திரும்பி ஆண்டவரை மீண்டும் தெய்வ பிள்ளைகளே உங்க வாழ்க்கையில உயிர் பெறுவீர்களானால் பரலோகம் சந்தோஷப்படும். यदि मरा हुआ घर में कोई व्यक्ति जीवित हो जाए तो पूरा घर के लोग आनंदित होते, लेकिन आज के दिन आप लोग जीवित हो जाएंगे तो पूरा स्वर्ग आनंदित हो जाएगा। அல்லேலூயா. हालेलुया। ஆதியாகமம் 4:44-27 என்று நினைக்கிற வாசிங்க. उत्पत्ति 4:47। யாக்கோவின் ஆவி அவனுக்கு திரும்ப வந்தது. அப்பொழுது யோசேப்பு தன்னுடைய சொன்ன வார்த்தைகள் யாவையும் அவனுக்கு சொன்னபோதும் தன்னை ஏற்றிக்கொண்டு போகும்படி யோசேப்பு அனுப்பின வழியிலே அவன் வந்தபோதும் அவருடைய தகப்பனாகிய யாக்கோபின் ஆவி உயிர்த்தது. தகப்பனாகிய யாக்கோவின் ஆவி உயிர்த்தது. पिता याकूब का मन जीवित हुआ। பாருங்க, ஒரு தேவ மனுஷன் இன்னும் உயிரோடு இருக்கிறியான்னு கேட்ட உடனே அவனுடைய செத்து போன ஆவி உயிர் பெற்றது. जब उसने ये सुना कि मेरा मरा हुआ बेटा जीवित है, उसके जान में जान आई। ஹalleluya, हालेलुया, ஹalleluya. हालेलुया। ஆச்சரியம் தானே இல்லையா? நம்ம ஃப்ரெண்டு ஒரு 10 வருஷம் கழிச்சு நம்மளை கண்டாங்கன்னு வச்சுடுங்க, मान लो कि हमारा दोस्त 10 साल के बाद हमको मिला, எப்படி நல்லா இருக்கிறியா? तो हम पूछेंगे तुम कैसे हो। சிலர் கேட்பாங்க நீ இன்னும் உயிரோட தான் இருக்கேன்னு कुछ கேட்பாங்க. लोग पूछेंगे तू अभी तक जिंदा है क्या। ஹalleluya, हालेलुया, ஹalleluya. हालेलुया। இப்படி உயிரோட நம்ம பார்த்த உடனே செத்து போயிருந்தவனுடைய ஆவி என்ன செய்தது? ऐसा जो जीवित व्यक्ति को देखने पर मरा हुआ प्राण क्या हो गया। பாருங்க 45:27 அவர்கள் யோசேப்பு தங்களுடன் சொன்ன வார்த்தை யாவை அவனுக்கு சொன்னபோது, जब उन्होंने याकूब के द्वारा बताए हुए सभी बात को उसे बताया, தன்னை ஏற்றி கொண்டு போகும்படி யோசேப்பு அனுப்பின வண்டிகளை அவன் கண்டபோது, जब उसने ये देखा कि उसे चढ़ाकर ले जाने के लिए गाड़ी आई है, அவருடைய தகப்பனாகிய யாக்கோவின் ஆவி உயிர்த்தது. उसके पिता के जान में जान आया। ஹalleluya. हालेलुया। இன்னைக்கு மரித்து போயிருக்கிற ஆவி உயிர்ப்பிக்கப்படணும். आज के दिन मरा हुआ प्राण जिलाया जाना நம்ம है। செய்தியுடைய தலைப்பே உலர்ந்து போன எலும்பு உயிரடையணும். हमारा प्रचार का संदेश का शीर्षक ही वही है कि सूखी हड्डियां जीवित हो जाना। செயல்படாத நிலை இன்னைக்கு மாறணும். नाकाम परिस्थिति बदलना है। நீங்க எல்லாம் செயல்படணும். आप लोग सब काम करने लगना இந்த है। ஊழியம் இவ்விதமாய் அல்ல, ये सेवा ऐसा नहीं, இன்னும் வளரணும். और भी बढ़ना है। சபை வேலை சீக்கிரமா தொடங்கணும். कलीसिया में काम जल्दी शुरू होना है। எப்படி இருந்தால் போதாது, ऐसा रहने से नहीं होगा, நீங்க எழும்பணும். आप लोग उठना है, உயிரோட எழும்பணும். जीवित होकर उठना है, உயிரோட நிக்கணும். जीवित होकर खड़े रहना செத்த है। எலும்பு கூட்டம் அல்ல, मरा
हुआ हड्डियों की भीड़ नहीं, உயிருள்ள எலும்பு जीवित கூட்டம். भीड़ की हड्डियां। ஹalleluya हालेलुया, ஹalleluya. हालेलुया। எசேக்கியேலை பார்த்து கர்த்தர் சொல்றாரு, ये हिजकियेल से परमेश्वर कहता है, ஏ உயிருள்ளவனுக்கு பிரசங்கம் பண்ணனாலே கேட்க மாட்டேங்கிறான். जो जीवित व्यक्ति को संदेश देने पर भी नहीं सुनता है। இந்த செத்து போன எலும்பு கூட்டத்துக்கு பிரசங்கம் பண்ண விட்டா எங்கேயா பிரசங்கம் வரும்? ये मरा हुआ हड्डियों को प्रचार दूं तो कौन सुनेगा? ஹalleluya. हालेलुया। இன்னைக்கு நம்ம பிள்ளைகள்கிட்ட போய் आज हमारे बच्चों के पास जाकर 5 பேருக்கு சுவிசேஷம் சொல்லணும்னா சொல்ல மாட்டாங்க. जाके 5 लोगों को सुसंदेश सुना बोलेंगे तो नहीं सुनाएंगे। ஹalleluya. हालेलुया। இன்னைக்கு நிறைய பேருக்கு எடுத்த உடனே நான் பெரிய பிரசங்கி ஆகணும்னு தான் விரும்புறாங்க. आज के दिन कई लोग जाते ही बड़ा संदेश वहां को जाना है। எலியாவுக்கு அடங்கி இருந்ததனால தான் எலிசா ரெட்டிப்பான வரத்தை பெற்றுக்கொண்டான். एलिया के हाथ के नीचे एलिशा बसा था, इसलिए दुगना आशीर्वाद पाया। எலியாவை காட்டிலும் எலிசா செய்த அற்புதம் அநேகம். एलिया से बढ़कर एलिशा ने कई अद्भुत काम दिखाया। மரித்து அடக்கம் பண்ணப்பட்ட இடத்துல ஒரு மரித்தவனை கொண்டு போன போது அந்த பாடி அதில் விழுந்த போது அவன் உயிர் பெற்றான். जब मरा हुआ एक व्यक्ति के ऊपर जब उसका लाश गिरा तो लाश गिरने पर वो जीवित उठा। ஹalleluya. हालेलुया, ஹalleluya. हालेलुया। அப்ப இந்த ராத்திரி வேளையில நம்மளை உயிர்ப்பிக்கிற ஆவியானவர் நம்முடைய மத்தியில் இறங்கி வந்திருக்கிறார். इस रात के समय हमें जिलाने की आत्मा हमारे बीच में आया है। இப்ப எசேக்கியாவை பார்த்து ஆண்டவர் சொன்னா இந்த எலும்பு கூட்டத்தை பார்த்து தீர்க்க தரிசனம் சொல்லு. अब यहेजकेल से परमेश्वर कहता है, ये सूखी हड्डियों को देखकर भविष्यवाणी कर। இப்ப எலும்பு கூட்டத்தில் நிறைந்த பள்ளத்தாக்கில் எசேக்கியா போறாரு. अब हड्डियों की तराई में यहेजकेल जाता है அவ தீர்க்க தரிசனம் சொல்ல சொல்ல और वो भविष्यवाणी कहते कहते எலும்புகளுக்குள்ள சதை உண்டானது, हड्डियों के अंदर मांस भर गया, தோல் உண்டானது, चमड़ी आ गई, அவைகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து உயிருள்ளதாய் மாறினது. वे सब एक होकर जीवित होकर खड़े हो गए। இந்த ராத்திரி வேளையில குச்சு போல மாறி இருக்கிற உன்னுடைய வாழ்க்கையை தோட்டம் போல மாற்ற கர்த்தரால முடியும். इस रात के समय तुम्हारा जीवन जो झोपड़ी के समान बन गया है, आज के दिन ढाक की बारी बना सकता है। அழகற்று போயிருக்கிற சீமைகளின் நாயகிய உன்னை கர்த்தர் மாற்ற முடியும். जो बद सुंदर बन गए हो, तुम्हें परमेश्वर प्रांतों की रानी बना सकता ஒரு है। சியோன் குமாரத்தி உள்ளான பூர்ண அழகுள்ளவளாய் கர்த்தர் உங்களை மாற்ற முடியும். सिय्योन की पुत्री को पूर्ण रूप से शोभायमान बना सकता இந்த है। ராத்திரியில யாரெல்லாம் நான் ஒரு எலும்பு துண்டு ஆண்டவரை என்னை உயிர்ப்பியும் என்று யாரெல்லாம் சொல்றீங்களோ அவங்களை எல்லாம் கர்த்தர் உயிர்ப்பிக்க इस போகிறார். रात के समय जो कहता है, हे परमेश्वर मैं एक हड्डी का टुकड़ा हूँ, मुझे जिला दे, तो परमेश्वर अवश्य आपको जिलाएगा। ஒரு அக்கினி சபைக்குள்ளே பற்றி பிடிக்க போகிறது. एक आग कलिसिया में उंडेला जाने वाला है। சில எலும்பு துண்டுகள் உயிரடைய போகிறது. कुछ हड्डियों का टुकड़े में जान आने वाली है। சிலருக்குள்ளே தேவ அபிஷேகம் வெளிப்பட்டு வருகிற போகிறது. कुछ लोगों के अंदर परमेश्वर का वरदान उतरने वाला है। அந்நிய பாஷை வரத்துக்காக எத்தனையோ நாள் கேட்டுக்கொண்டு நான் இன்றைக்கு கர்த்தர் உன்னை அந்நிய பாஷை வரங்களினால் கர்த்தர் நிரப்ப போகிறார். कितने दिन से तुम अन्य भाषा का वरदान मांग रहे हो, आज के दिन परमेश्वर आपको अन्य भाषा से भरने वाला है। அப்படி எழும்பி நிற்போம். वैसे खड़े हो जाएंगे, எல்லாம் ஜெபிக்க सब ஆரம்பிப்போம். प्रार्थना करेंगे। கர்த்தருடைய ஆவியானவரோடு परमेश्वर பேசினார். की आत्मा ने आपसे बातें किया है। ஆண்டவரே हे परमेश्वर, பேசுற ஒவ்வொரு வார்த்தையும் நான் ஏற்றுக்கொள்கிறேன். आपने जो भी बातें की आपसे मैं मान लेता हूँ। என்னுடைய பின்மாற்ற அவஸ்தைகளை என்னை விட்டு மாற்றி போடு. मेरा पीछा हटा हुआ परिस्थिति को मुझसे दूर कर दे। நான் குச்சு போல அல்ல, मैं एक झोपड़ी के समान नहीं, என்னை ஒரு தோட்டம் போல மாற்று. मुझे एक दाग की बारी बना दे, என்னை ஒரு அழகுள்ளவளாய் மாற்று. मुझे एक सुंदरता से भर दे, ஒரு சியோன் குமாரத்தியை என்னை மாற்று. मुझे सिय्योन की बेटी बना दे। ஜெபிங்க. प्रार्थना कीजिए, प्रार्थना ஒரு कीजिए। தேவ பிரசன்னம் நமக்கு परमेश्वर की வந்து उपस्थिति हमारे ऊपर बनने वाला है। ஒரு அக்கினி நம்ம மேல வந்து एक விழ आग போகிறது. हम पर उतर आने वाला है। எல்லாம் வாயை திறந்து सब ஜெபிங்க. मुख खोलकर प्रार्थना कीजिए। ஜெபமேலே அலட்சியம் பண்ணாதீங்க. प्रार्थना के समय को तुच्छ मत समझिए। ஜெபிக்கிற நேரத்தை அலட்சியம் प्रार्थना பண்ணாதீங்க. के समय को तुच्छ मत समझिए। வாலிப பிள்ளைகள் எல்லாம் வாயை திறந்து हमारे ஜெபிங்க. जवान बच्चे मुंह खोलकर प्रार्थना कीजिए। சகோதரர்கள் எல்லாம் வாயை திறந்து सब भाई ஜெபிங்க. लोग मुंह खोलकर प्रार्थना कीजिए। முடிந்தவங்க எல்லாம் வாயை திறங்க. जितना हो सके उतना मुंह खोलकर प्रार्थना कीजिए। இயேசுவே यीशु, ஜீவனுள்ளவங்க எல்லாம் வாயை திறந்து ஜெபிங்க. जिनके अंदर जीवन है वो मुंह खोलकर प्रार्थना करें। ஜீவனுள்ளவங்க எல்லாம் வாயை திறங்க. जिनके अंदर जान है वो मुंह खोलकर प्रार्थना करें। இயேசுவுக்கு வாய் திறக்கப்பட்டது. यीशु के लिए आपका मुंह खोल दिया जाए। இப்போதே अभी, இப்போதே अभी, இப்போதே अभी உலர்ந்து போன எலும்புகள் உயிரடைவதாக. सभी में अभी जीवन तो
எவ்வளவு நல்ல தேவன். कितनी भला परमेश्वर, உயிருக்கு உயிருக்கு நம்மை உயிரடைய செய்கிற கர்த்தர். सूखी हड्डियों को जीवित करने वाला परमेश्वर, वो हमें चलाने के लिए ஒரு நிமிஷம், पल मात्र, ஒரு நிமிஷம் पल मात्र எல்லாம் அப்படி நம்முடைய கரங்களில் நிறுத்தி सबको अपने हाथों को उठाकर அப்பா அவனுக்கு நன்றி என்று சொல்லுங்க. हे पिता आपको धन्यवाद, நல்ல நன்றி என்று சொல்லுங்க. अच्छे और धन्यवाद, எல்லா கரங்களை உயர்த்தி பாடுங்க. सब अपने हाथों को उठाकर ஓ ஹalleluya 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 ஹalleluya
स्वर्गीय परमेश्वर के चरस्ता में जब से आए இந்த நிமிஷம் வரையிலோ इस परमात्म ஆவியானவருடைய பிரசன்னத்திலே மகிழ்ந்து கழிக்கும்படி पवित्र आत्मा की उपस्थिति में बढ़ने के लिए கர்த்தர் நமக்கு பாராட்டு எல்லாம் இறங்குகிறாங்க परमेश्वर ने हम पर प्रकट किया हुआ सभी दया के लिए எல்லாம் கர்த்தரை ஸ்தோத்திரம் இந்த வாழ்க்கை நீரச்சு உழந்து கொண்டு இருப்பாய் இருந்தாலே भले हमारा जीवन एक निर्जीव जीवन हो கர்த்தருடைய வார்த்தை நமக்கு நேராக கடந்து வரும்போது जब परमेश्वर का वचन हमारी ओर आएगा அந்த வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படி और ஒப்புக்கொள்வோம் इस वचन की आज्ञा पालन करते समय நீரச்சு உழந்து போய் கடவுளை எழுப்பாய் இருந்தாலே निर्जीव सुख की आज्ञा में क्यों न हो நம்முடைய வாழ்க்கைக்கு கர்த்தர் உயிரை பண்ணி हमारे जीवन को परमेश्वर जिलाकर ஆளுகை நிற்கப்பட்ட போதுமானவராய் இருக்கிறபடினாலே खड़ा करके परमेश्वर में खड़ा करेगा इसलिए எல்லாம் கர்த்தரை ஸ்தோத்திரம் परमेश्वर धन्यवाद 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 தேவனுடைய உங்களுடைய வாழ்க்கையிலே हर एक के जीवन में கர்த்தர் மாற்றத்தை உண்டாக்கும்படியாக परमेश्वर एक परिवर्तन देने के लिए எல்லாம் கர்த்தரை ஸ்தோத்திரம் परमेश्वर धन्यवाद परमेश्वर के वचन को संदेश द्वारा दिए गए पांच दास के लिए परमेश्वर को धन्यवाद परमेश्वर को परमेश्वर को धन्यवाद हमारे शाम के समय के लिए धन्यवाद आपकी चरस्तान में आए हुए परमेश्वर के लोग जिन जिन बातों में सूखे हुए हैं जिन जिन बातों में मुरझाए गए हैं पवित्र आत्मा की उपस्थिति से हृदय को भर दीजिए अरे जीवन में पिछला वर्षा बरसा दिया जाए आपके बच्चे जो वचन सुनते हैं हृदय के मन में बोया जाते समय जब आप अगला वर्षा की बरसाते समय परमेश्वर का वचन उग कर 60-100 गुना फल दे आप हर एक बच्चों को बनाइए हर एक को खिलाइए आपके नाम को महिमा कीजिए कल के दिन होने वाली सभा आराधना को आशीष कीजिए कोई भी रोका ना जाए सबको आप ले आइए प्रभु अपने दास जी को लगातार बलवंत कीजिए आपकी शुभ नाम महिमा हो जाए हमें नाम होकर आपके हाथों में समर्पण करते हैं उद्धार करता यीशु मसीह के नाम से मांगते प्यारे पिता हमारा परमेश्वर यीशु मसीह का अनुग्रह पिता परमेश्वर का प्रेम पवित्र आत्मा जी की अनन्य सहभागिता आज कल सदा सर्वदा हमारे सबके संग रहे